கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த இடத்துல நான் இது இரண்டாவது முறையாக வந்திருக்கேன். ஒரு சின்ன காட்டு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். ஒரு மனுஷன் கற்கள் தூக்கி இப்படி சும்மா போட்டுட்டு இருந்தான். அப்போ அந்த வழியாக வந்த ஒரு மனுஷன் அதை பார்த்து அந்த கற்களில் ஒரு கல்லை எடுத்து அவன் வைத்து கொண்டாங்க. போய் திருப்பி அந்த இடத்துக்கு அந்த ஏரியாவுக்கு வர்றாரு. ஒரு நகை கடையில அதை கொடுக்குறாரு. கல்லை எரிஞ்சவன் பார்க்குறான். வெறும் கல்லை வாங்கிட்டு போறவங்க தான் இவர் அப்படின்னு அவர் ஆச்சரியத்தோடு பார்க்கும்போது, நீ சொல்றது சரிதான், ஆனா இப்போ அந்த கல் பட்டை தீட்டப்பட்டிருக்கிறது. அந்த கல் என்ன செய்யப்பட்டிருக்குது? பட்டை தீட்டின நகை செய்யறது தெரியும். பட்டை தீட்டப்பட்டிருக்குது. இப்போ அதனுடைய விலை லட்சக்கணக்கில் இருக்குது. இது போடும்போது சும்மா சாதாரண கல், அந்த பட்டை தீட்டப்பட்டதுக்கு அப்புறம் இது விலையேறப்பட்ட கல். விலையேறப்பட்ட கல். இவ்வளவு நேரம் நிறைய பேர் சொன்னாங்க. ஐயா டாக்டர் ஐக்கிய தாஸ் அவர்களையும் அம்மாவை பற்றி சொன்னாங்க. வெறும் கல்லு தான். ஆனால் தேவனுடைய கரத்தில் ஒரு மனுஷன் இருக்கும்போது அவன் பட்டை தீட்டப்பட்ட ஒரு அருமையான கல்லா இருக்கிறான். கர்த்தருடைய கரத்தில் அவன் விலையேறப்பட்ட ஒரு கல்லா இருக்கிறான். இப்போ அவர்களை பற்றி சொன்னோம். நாமும் பட்டை தீட்டப்பட்டவர்களா இருந்தா அதே கை நம்மகிட்ட வந்தோம்னா இன்னொருத்தர் புகழ்றதுனால நம்ம பரவாயில்ல போக முடியாது. ஆனா அதே வாழ்க்கையை நம்ம போனோம்னா பரவாயில்லத்துக்கு போயிடலாம். முன்னே போன தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு ஒரு உதாரணமா இருக்கிறாங்க. அதே அடிச்சுவட்ட நாமும் விசுவாசம் விட்டு அடிச்சுவட்ட நடந்து போனோம்னா அவங்க சென்ற இடத்துக்கு நாமும் அதான் உண்மையான ஒரு சாட்சியா இருக்கும். செய்வீங்க. இந்த சபைக்கு தேவன் பலத்தை தருவாரு என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒரு மணி நேரம் ஆகும் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டைம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏன் மணி நேரம் எடுக்கிறாரு நினைக்க மாட்டீங்க. ஒரு மணி நேரம் ஆகும். சரி, நம்முடைய பூர்வோத்திரம் என்னன்னு நமக்கு தெரியணும். நம்முடைய பூர்வீகம் என்னதுன்னு நமக்கு தெரியணும். பூர்வீகத்தை மறந்துட்டோம்னு சொன்னா நம்முடைய வரலாற்றை மறந்துட்டோம். வரலாற்றை மறந்துட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையும் மறந்துட்டோம்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுங்க. எந்த நாடு தன்னுடைய பூர்வீக சரித்திரத்தை மறக்கிறதோ அது வருங்காலத்தையும் இழந்து போயிட்டுன்னு அர்த்தம். எந்த ஒரு கம்பெனி தன்னுடைய கடந்த காலத்தை மறந்து விடுகிறதோ அது எதிர்காலத்தையும் மறந்துவிடும். அப்ப நமக்கு ஒரு கடந்த காலம் உண்டு, எதிர்காலமும் உண்டு. கடந்த காலத்தையும் மறந்தோமானா எதிர்காலத்தையும் மறந்து விடுவோம். அப்போ பழைய ஹிஸ்டரி நமக்கு தெரியணும். நாம் யாருங்கிறது இந்த வேதத்தில் எழுதியிருக்கிறார். நாம் யாருங்கிறது இந்த வேதத்துல எழுதியிருக்கிறார். ஒரு சின்ன உதாரணம். இயேசு கிறிஸ்து பார்த்து இந்த சின்ன பிள்ளைங்களா பாடினாங்க. ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். அங்கே இருந்த நிறைய படிச்சவங்க, ஸ்காலர்ஸ், நிறைய படிச்சவங்க, அவங்க என்ன சொன்னாங்க? போதகரே அதட்டும், இந்த சின்ன பிள்ளைங்க என்ன தெரியாம கத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்களா? அப்போ அவர் என்ன சொன்னார்? உடனே எல்லாம் சட்டப்பியர் மௌத்துன்னு சொன்னாரா? என்ன சொன்னாரு? இவங்க பாடாட்டா இருக்கிற கல்லு தான். அந்த கல்லு தான் நாம. புரிஞ்சுங்க? அந்த கல்லு தான் நாம. எது கல்லு? ஆண்டவர் வைத்தியர்கிட்ட கேட்டாரு, ஊர்ல என்ன பத்தி என்ன பேசுறாங்க, நீ அப்படி எப்படி பேசுறாங்க, நீ என்ன பத்தி என்ன சொல்ற? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அப்போ ஆண்டவர் சொன்னாரு, நீ காலேஜில் படிச்சுட்டு வரல, உன் படிப்பு உனக்கு சொல்லிக் கொடுக்கல, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு இந்த ரகசியத்தை சொல்லிக் கொடுத்தார். இந்த கல்லின் மேல் என் சபையை. எந்த கல்லு? இயேசு கிறிஸ்து யார் என்ற வெளிப்பாடு. இயேசு கிறிஸ்து. நீங்க எல்லாரும் பாடுறாங்க இல்லையா? ஒளிரும் பனியும் தொட்டிலே கோமகனும் அவரை எழுந்திட்டு விட மாட்டேன்றாங்க. வருஷம் அங்க வச்சிருந்தாங்க. தூங்கு பாதாங்க உனக்கு கண்ணு விழிக்கவே விட மாட்டேன். அதானே? அது அப்படி இல்லை. அவர் யாருங்கிற வெளிப்பாட்டு ஒரு மனுஷன் பெற்றுக்கொண்டிருக்கணும். அந்த எந்த மனுஷனுக்கு உள்ளே அந்த வெளிப்பாடு இருக்கிறதோ, பட்டை தீட்டப்பட்டவனாக இருக்கிறானோ, அவனை வச்சு
தம்முடைய பேழையை கட்டுகிறார், தம்முடைய சபையை தேவன் கட்டுகிறார். இன்னைக்கு நம்ம இந்த கதை இருக்கணுமா இல்லையா? அப்ப நமக்கு இந்த ஹிஸ்டரி தெரியுமா இல்லையா? யாரோ ஒரு சகோதரர் சொன்னார் நினைக்கிறேன், நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவையும் நோக்கி பாருங்க. யாரோ வந்து சொன்னாங்களே, அதானே பாருங்க. அப்ப நம்முடைய ஹிஸ்டரி எங்க இருக்குது? வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை. அப்ப அது நமக்கு என்னன்னு தெரியணும் இல்லையா? அதுக்குதான் உங்க கையில ஒரு தாளை கொடுத்துருக்கிறேன். ஏதோ சின்ன பிள்ளை வரைஞ்ச மாதிரி இருக்கு, நிறைய பார்த்துருங்க. ஏதோ அப்படின்னா வச்சுருக்கிறாங்க நினைக்காதுங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பாக போவோம். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக போவோம். நமக்கு அது கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும். அது உங்களுக்கு தெரியணுங்கிறது தான் அதில் போட்டுறது. மற்றபடி ஆரம்பம் அங்கே வசனத்தில் இருக்குது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 28 யாராவது பஷகம் ஓடிப்போம். ரோமர் 8 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்ப இந்த வீட்டுல போன வருஷம் நடந்த நிகழ்ச்சி, இந்த வருஷம் நடந்த நிகழ்ச்சி நன்மைக்கு ஏதுவாகவா இல்லையா? நன்மைக்கு எதுவாக இல்லையா? நன்மைக்கு எதுவாக. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக. ஏன் அப்படி? தொடர்ந்து படிங்க. நம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு, நம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே, நாம் அவருக்கு சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படிக்கு முன் குறித்திருக்கிறார். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாய் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இதுக்குள்ளதான் நம்முடைய சாப்டரே இருக்கு. நம்முடைய சகல வாழ்க்கையும் இதற்குள்ளதான் இருக்கிறது. பாருங்க, அவன் தேவன் நம்மை அவருடைய தீர்மானத்தின்படியே எப்போ தீர்மானித்தாரா? உலக தோற்றத்துக்கு முன்பாகவே. எப்போதான்? உலக தோற்றத்துக்கு முன்பாகவே. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிங்க. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும், அவருக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களாக இருக்கும்படிக்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே, உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். நல்லா வந்துங்க. நம்முடைய பூர்வீகம் எங்க இருக்குது? கிறிஸ்துவுக்குள். வானம் பூமி படைக்கிறதுக்கு முன்பாகவே நம்ம ஹிஸ்டரி இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு தமிழ்ல சொல்லுவாங்க, கல் தோன்றி மண் தோன்ற காலத்து முன் தோன்றிய மூத்த குடிமகன். யாரா? தமிழ். கல் தோன்றி மண் தோன்ற காலத்து முன் தோன்றிய. அப்படி உண்மையிலே இருக்குமானா கிறிஸ்துக்குள்ளா இருக்கிறவங்க மட்டும்தான் அப்படி இருக்க முடியும். ஏன்னா கல் தோன்றுவதற்கு முன்பாக, மண் தோன்றுவதற்கு முன்பாகவே, சூரிய சந்திர மண்டலங்கள் உண்டாவதற்கு முன்பாகவே யார் இருக்கிறார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அப்போது அவர் நம்மை யாருமே இல்லை. நான் ஒரு 15 வயசுல இருக்கும்போது நான் யாரு? ஒரு பையன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட். அப்பா வாலிபன். திருமணமாகி அப்புறம் குழந்தைகளை பெற்ற போதுதான் நான் அப்பா. ஆனா அப்பாங்கிற தன்மை அதுக்குள்ள இருக்குது, வெளிப்படல. தேவன்கிற தன்மை அவருக்குள்ள இருக்குது, அது என்ன செய்யல? வெளிப்படல. அவர் ஆவியா இருக்கிறார், ஒப்பற்றவரா இருக்கிறார். அவருக்கு ஒப்புமை யாருமே கிடையாது, விவரிக்க வார்த்தையே கிடையாது. அப்படிப்பட்டவர்தான் தேவன். அவருக்கு ஈக்குவல் யாருமே கிடையவே கிடையாது. ஆனா யோபுல 22ஆம் அதிகாரம் யோபுல ஆண்டவர் கேட்பாரு யோபு கிட்ட, நான் பூமியில வட்ட நிக்கையிலே நீ எங்கே இருந்தாய்? அந்த வசனம் தெரியும் இல்லையா? யோபு
38 4 படிங்க. நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? அது அறிவாளியானால் அது அறிவி. அதற்கு அளவு குறித்தவர் யார்? நூல் போட்டவர் யார்? சொல்லு. அப்பொழுது விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் என்ன செய்தாங்கன்னா கம்பீரித்தார்களே. அவ என்ன சொல்ற? பூமியை வட்டணிக்கையில நீ எங்க இருந்தாய்? நம்ம எங்க இருந்தோம்ல? நம்ம எங்க இருந்தோம்? அவருக்குள் இருந்தோம். இதுதான் நம்முடைய பூர்வீகம். அவருக்குள் எப்படி இருந்தோம்? சிந்தையாக இருந்தோம். என்ன இருந்தோம்? நீங்க ஒண்ணு பேசுறதுக்கு முன்னாடி சிந்தையில ஓடுமா இல்லையா? சிந்தையில ஓடுமா இல்லையா? உங்களுக்கு பிடிக்காத ஒரு சொந்தக்காரர் உங்க வீட்டு வர்றாரு, அப்போ பார்த்த உடனே என்ன ஓடும்? வந்துட்டானே. இது எங்க ஓடுது? சிந்தையில ஓடுது. அவர் பார்த்த உடனே என்ன பேசுவோம்? வாங்க வாங்க, எதுக்கு வந்தீங்க? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டா வந்திருப்பீங்க அப்படிதானே? ஏன் உள்ள வேற ஒரு சிந்தனை ஓடுது. இப்ப வார்த்தையில கொப்படிக்குது. அப்போ வார்த்தையா வெளிவருவதற்கு முன்பாக அது எங்க இருக்குது? அப்போ தேவன் பூமியை வட்டணிக்கையில உண்டாக்கும் போது, அஸ்திவாரப்படுத்தும் போது தேவனுடைய பிள்ளைகள் எங்க இருக்கிறாங்க? அவருடைய சிந்தையில இருந்தாங்க. சிந்தை உச்சரிக்கப்பட்ட போது அதுக்கு பேர் என்ன? வார்த்தை. சிந்தை உச்சரிக்கப்பட்ட போது என்னது? அப்ப நம்ம எங்க இருந்தோம்? வார்த்தையில இருந்தோம். புரிஞ்சுதா உங்களுக்கு? சிந்தையில இருந்தோம். பிற்பாடு எங்க இருந்தோம்? வார்த்தையில இருந்தோம். அதுக்கப்புறம் அடுத்த பார்ப்போம். தேவன் சிருஷ்டிகர். அவர் வானத்தையும் பூமியை படைத்தார். இந்த பூமியை படைத்து எத்தனை கோடி ஆண்டுகள் உண்டாச்சு நமக்கு தெரியாது. ஆனா ஆதாமை மாம்சத்துல ஊதி படைத்ததுல இருந்து 6000 ஆண்டுகள் முடிந்து விட்டன. ஆதாமை மண்ணினால உண்டாக்கி பூனு ஊதி அவனை மனுஷனாக்குறதுக்கு அப்புறம் எத்தனை வருஷம் ஆயிடுச்சது? 6000 வருஷம் முடிஞ்சு போச்சது. 7000 வருஷத்துல நம்ம இருக்கிறோம். தேவன் படைக்கும் போது எல்லாத்தையும் படைச்சிட்டாரு. அது மாத்திரமல்ல, கேருபீன்களையும் படைத்தார். யாரை படைச்சாரா? கேருபீன்கள். இந்த கேருபீன்களை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்குது? முத்திரை மோதிரம் சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லப்பட்டிருக்குது. அது யாராவே? முத்திரை மோதிரம். அவ யாரா இருக்கிறான்? முத்திரை மோதிரம். காப்பாற்றுகிறதுக்காக உண்டாக்கப்பட்ட கேரூப். காப்பாற்றுகிறதுக்காக உண்டாக்கப்பட்ட கேரூப். அவ பாருங்க, முத்திரை மோதிரமாக உண்டாக்குனாரு. காப்பாற்றுறதுக்காக அவனை உண்டாக்குனாரா? தேவ தூதர்களுக்கெல்லாம் தலைவனாக அவனை உண்டாக்குறார். அவனை எப்படி உண்டாக்குனாரு? தேவ தூதர்களுக்கெல்லாம் தலைவனாக உண்டாக்குறார். பாருங்க, அதான் சொல்றது. சாத்தானும் அவனோட கூட சேர்ந்த தூதரிடம். யாரு சாத்தான்? தள்ளப்பட்ட கேரூப் என்பது யாரு? அதை சொல்ற கவனிச்சிங்க. நாம திருப்பி அங்க வருவோம். தள்ளப்பட்ட கேரூப் தேவனால் படைக்கப்பட்ட ஒரு நல்ல நிலைமையில இருந்தான். 6வது நிலைமை. எத்தனை நிலைமை? 6வது நிலைமை இருக்க. அவங்க நான் நிறைய வசனத்தை சொல்ல மாட்டேன். ஏசாயா 14ஆம் அதிகாரத்துல இருக்குது. எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்துல இருக்குது. அதுல அவன் உண்டாக்கப்பட்ட போது பலவிதமான கற்களினாலே அலங்காரமாக்கப்பட்டானா. நம்முடைய உடம்பு மண்ணு, அவனுடைய உடம்பு எப்படிப்பட்டதா இருந்தது? ஜொலிக்கிற கற்களா இருந்தானா. அப்ப எப்படிப்பட்டவனா இருப்பான்னு பாருங்க. அப்ப தேவன் எப்படிப்பட்டவன் பாருங்க, விவரிக்க முடியவே முடியாது. அப்ப இந்த கேருபை அலங்காரம் உள்ளவனாக அருமையாக உண்டாக்கினார். அவனிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்கப்பட்ட நாள் வரைக்கும் எதிலையும் பழுதற்று இருந்தான். அவன் எப்படி இருந்தானா? குற்றம் கண்டுபிடிக்கப்பட்ட நாள் வரைக்கும் அவன் எதிலையுமே பழுது இல்லாம இருந்தான். ஒரு பழுது கூட அவன்கிட்ட இல்லையா? அப்படிப்பட்டவனா இருந்தான். ஆனா ஒரு நாளில நான் வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூட்டத்தில் நான் இருப்பேன், தேவனுக்கு ஒப்பாவேன், ஆராதனைக்கு உரியவனா இருப்பேன் என்று சொல்ல தன்னை உயர்த்தும் போது தேவனை அவருடைய சமூகத்தை விட்டு தேவன் நினைச்சிட்டாரா? ஏசாயா 14ஆம் அதிகாரம் எசேக்கியேல் 28ஆம் இருக்கு பாருங்க. அப்ப அவனை தள்ளி விட்டார். எப்போது தேவனுடைய சமூகத்தை விட்டு வெளியே போனானோ அவன் ஒளி இழந்து விட்டான். அவன் என்ன இழந்துட்டான்? ஒளி இழந்து விட்டான், ஞானம் இழந்து விட்டான், ஜீவனை இழந்து விட்டான். இப்ப அவனுக்கு பேர் என்னதுன்னாக்க சாத்தான், மரணம். அவன் பேர் என்னது? இப்ப 6வது நிலைமையில இருந்தவன் இப்ப என்ன நிலைமைக்கு வந்துட்டான்னா 0 நிலைமைக்கு வந்துட்டான். நிலைமை 0 நிலைமைக்கு வந்துட்டான். பாருங்க, ஆண்டவர் உச்சகட்டமான நிலைமை. அது என்ன நிலைமைன்னு விவரிக்க முடியல. ஆனா படைக்கப்பட்ட கேருபு அவருக்கு அடுத்த ஸ்தானத்துல வச்சிருந்தாரு. 6வது நிலைமையில 6வது நிலைமையும் சூரியனை காட்டிலும்
பிரகாசமான நிலைமை. அந்த நிலைமையில் அவனை வச்சிருந்தாரு. ஆனா அவன் எப்போது தன்னை உயர்த்தினானோ அவனை தேவன் எங்க தள்ளிட்டாரு? பாதாளத்துல தள்ளி விட்டார். இப்போ அவன் நெகட்டிவாவே மாறிட்டான். தேவனுடைய ஜீவன் இல்ல, தேவனுடைய நல்ல குணங்கள் இல்ல, அவருடைய சமூகத்தில் இல்லாதபடினாலே அவன் ஒளி இழந்தவன், எல்லாத்தையும் இழந்து ஜீரோ லெவலுக்கு வந்துட்டான். இப்போ தேவன் அவருக்கு பதிலாக யாரை படைக்கிறாரா? ஆதாமை படைக்கிறார். யாரை படைக்கிறாரு? தமக்கு குடும்பமாய் இருப்பதற்கு. கேருபனை தம்முடைய பிள்ளையாக படைக்கவில்லை, அவருடைய சிருஷ்டிப்பாக படைத்தார். சிருஷ்டிப்பு வேற, பிள்ளை வேற. நீங்க ஒரு பெரிய மாளிகை கட்டுறீங்க, 10 பெட்ரூம் இருக்குது, 20 வேற ரூம் எல்லாமே இருக்குது, பயங்கரமா வச்சிருக்கீங்க. உங்களுக்கு ஒரே ஒரு பிள்ளை இருக்குது. உங்களுக்கு அந்த பெரிய மாளிகை உங்களுக்கு பெரிய சொத்து நினைப்பீங்களா? பிள்ளைய சொத்து நினைப்பீங்களா? இல்லை, பிள்ளை தானே. மாளிகைகளுடைய விலை அதிகமா இருக்கட்டும், ஆனா பிள்ளை யாரு? உங்களே போலவே பிறந்ததான் யாரா இருக்குது? பிள்ளை. கேருபீன் அவருடைய பிள்ளை கிடையாது, அவரால் படைக்கப்பட்டவர். ஆனா தேவன் அவரை போலவே அவருடைய சாயலாக அவருடைய ரூபத்தின்படி ஒருவனை படைச்சார். அது யாரு? அதான். இப்ப இவனுக்கும் அவனுக்கும் வித்தியாசம் ஒன்று தெரியுமா? இவன் யாரு? தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய சொந்த பிள்ளை. ஆதியாகமம் 1 26 27 படிங்க. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். யாரை போலவே தேவன் படைக்கிறாரா? தேவன் தம்முடைய சாயலாக. தம்முடைய சாயலாக. யாருடைய சாயலாக? தேவனுடைய சாயல் என்பது என்னது? ஆவியா இருக்கிறவர், பாவம் இல்லாதவர், வல்லமை மிகுந்தவர், என்னென்ன நற்குணம் உண்டு அவ்வளவு உள்ளவர். அப்ப அவரால் படைக்கப்பட்டவன் யாரை போலவே இருப்பான்? அவரை போலவே இருப்பாங்க. இப்ப நம்ம இருக்கிற நிலைமை அப்படியா இருக்குது. அப்ப எங்கேயோ மிஸ்டேக் நடந்துச்சு. உண்மைதான் இது. நம்மளோட வரலாறு தெரியணும். பாருங்க, வரலாறு தெரியணும். ஒரு நேரம் ஆப்பிரிக்காவில் அமெரிக்காவுக்கு ஃபார்மில் வேலை செய்யறதுக்கு அங்கோட ஆப்பிரிக்காவோட நீகுரோக்கெல்லாம் பிடிச்சி வேலைக்கு கொண்டு வைப்பாங்க பாருங்க. அப்போ அதுல ஒருத்தன் அடங்க மாட்டேன்றான், ஒருத்தன் எரிச மாட்டேன்றான், அடங்க மாட்டேன்றான். எல்லாரும் கூப்பிட்டு பணங்க பிடிச்சி இப்படிதான் நடப்பான் பாருங்க. அடி கொடுக்குறாங்க, அடி கொடுத்தாலும் அவனை ஒண்ணுமே செய்ய முடியும், நிமித்த முடியல. அவன் இப்படிதான் நடக்கிறான். என்னன்னு விசாரிச்சு பார்த்தா அவன் அந்த அடிமையா இருந்த ஊர்ல ராஜாவான். அடிமையா இருந்த ஊர்ல அவன் யாரா இருக்கான்? அதுக்கப்புறம் அவனுக்கு ராஜாங்கத்துக்கு ஏற்ற ஒரு அதிகாரத்தை கொடுத்து செய்தா ஒழுங்கா செய்யறான். அவன் பாருங்க, ஒரு மனுஷனுக்கு தான் யாருன்னு தெரிஞ்சுனாக்கா அவனுடைய செய்கையே அதன்படி இருக்குது. தான் யாருன்னு தெரியாதவன் அவனுடைய செய்கை எங்க இருக்கிறானோ அதே போல மாறிடுவான். நமக்கு இந்த உலகத்துல இருந்தாலும் நாம் யாருங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நல்லா வந்துங்க, நாம் யாருங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சா அது மேல ஆசைப்படுவோம், அது மேல விருப்பப்படுவோம், வாஞ்சிப்போம். அது நமக்கு நிச்சயமாகவே கிடைக்கும். இல்ல உலகத்துல எல்லாரும் செய்யறது போல பணம் சம்பாதி, நல்லா அனுபவி, நாளைக்கு செத்துப்போம். அதே மாதிரிதான் இருக்கும். வசனம் சொல்றது, கனம் பொருந்தியவனாய் இருந்தும் அறிவு இல்லாதவன் அழிந்து போக. மிருகங்களுக்கு என்ன அறிவு? ஆத்மா அறிவு. என்ன அறிவா? ஆத்மா அறிவு இல்லாதிருப்பது நல்லது அல்ல. என் ஆத்மாவுடைய அறிவு என்னது? தேவன் அறிகிற அறிவு. அப்போ நமக்கு தேவன் அறிகிற அறிவு இல்லாத மனுஷனும் அவன் வீட்டுல வளர்க்கப்படுகிற ஒரு மிருகமும் ஒண்ணுதான். இப்ப நாம மிருகமா இல்ல வித்தியாசமா தெரிஞ்சிருக்கணும் பிரதர். அப்ப நம்முடைய பூர்வீகம் என்னன்னு நமக்கு கண்டிப்பாகவே தெரிஞ்சிருக்கணும். இப்ப ஆதாமை தேவன் அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தின்படியும் சிருஷ்டித்தார். நல்லா கொஞ்சம் 2 பாயிண்ட் இருக்கு. சாயல், ரூபம். ரூபம் இப்ப நமக்கு கண்ணாடியில பார்த்தா நமக்கு ஒரு ரூபம் வருது. இது ரூபம். சாயல் என்பது நம்முடைய குணம், லைக்னஸ், நம்முடைய குணம். அது யாருடைய குணமா இருந்தது? தேவனுடைய சாயல். சரி, இப்போ கீழே விழுந்த கேருபினை தள்ளிவிட்டு தமக்கு ஒரு குடும்பமா இருப்பதற்கு ஆதாமை படைச்சார். ஆதாமுடைய விழாவில் இருந்து யாரை படைச்சாரு? ஏவாளை படைச்சார். ஏன் ஏவாளை படைக்கணும்? அப்படி இருந்தாதான் ஒரு சந்ததி வர முடியும், ஒரு சந்ததி வர முடியும். வேத ஓசியால சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவி அவரிடத்துல மலிகையாவா, ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமா இருந்தது. ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படித்தானே. மனுஷனை தேவன் ஏன் படைத்தார்?
தேவ பக்தி உள்ள சந்ததியை பெற வேண்டும். எந்த சந்ததியை பெற வேண்டுமா? தேவ பக்தி உள்ள சந்ததி. தேவ பக்தியினுடைய ரகசியம் என்ன? தேவ பக்தி ஒருவருக்கு உண்டாகி இருக்க வேண்டும் என்றால், கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் கடினமான காரியமா இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை அங்கே இருக்குது. நான் சொல்றேன், மேப்பை பார்த்து போங்க, எழுதிருக்குது. இந்த மேப்பை பார்த்து போனீங்கன்னா உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இருக்குதுன்னு சொன்னா யாராவது சும்மா இருப்பீங்களா? திருப்பி கேட்க மாட்டீங்க. அந்த டேர்னிங்ல போய் லெஃப்ட் போடுமா ரைட் போடுமா நேரம் போடுமா கேட்பீங்களா? இல்ல. அதே மாதிரி கேட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை இங்கதான் இருக்குது. அதனால கொஞ்சம் கவனமா கேளுங்க. பாருங்க, ஏன் படைத்தாராம்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெருங்கடித்தானே. தீத்து 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிக்க கொஞ்சம். தீத்து 1:3. பொய்யுடையாத தேவன் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணினார். நமக்கு எதை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணினார்? ஏனென்றால் அதற்குரியவர்களாக தான் தேவன் நம்மளை வைத்திருந்தார். அதை நம்ம இழந்துட்டு இருக்கிறோம். அப்ப திருப்பி நமக்கு என்ன வேணுமா? சொத்து சுகம் கிடையாது. எது நமக்கு வேணுமா? நித்திய ஜீவன். நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிற சந்ததி வேற, பூமியில் உள்ள சொத்து சுகத்தை அனுபவிக்கிற சந்ததி வேற. நம்ம நித்திய ஜீவனை சுதந்திரிக்கத்தக்கதாக தான் தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கை உண்டாக வேண்டும் என்றால் தேவ பக்தி வேண்டுமா? நித்திய ஜீவனுக்கு ஏதுவான தேவ பக்தி நமக்கு நித்திய ஜீவன் வேண்டும் என்றால் நமக்கு என்ன வேணுமா? தேவ பக்தி வேண்டும். தேவ பக்தி யாருக்கு உண்டாகுமா? அதற்கேற்ற சத்தியத்தை அறிந்தால் தான் தேவ பக்தி. சத்தியத்தை அறிகிற அறிவு யாருக்கு உண்டாகுமா? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். புரியுதா உங்களுக்கு? ஒரு வசனத்தை எத்தனை படிக்கட்டு வச்சிருக்கிறாங்க பாக்குறங்க. நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணினார். அதை குறித்து நமக்கு தேவபக்தி உண்டாகணும். தேவபக்தி உண்டாக வேணுமா? சத்தியத்தை அறிகிற அறிவு வேணுமா? விசுவாசமும் உண்டாகணும். யாருக்கு? தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இப்ப முதல்ல படிச்சோம் பாத்தீங்களா? எவனை முன்னறிந்தார்களோ முன்குறித்தால் அவர்களை தேவன் அழைத்தார், தெரிந்து கொண்டார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்குது. இப்ப நாம அந்த பாக்கியத்துல இருக்கிறோமாங்கிறத கொஞ்சம் என்ன செய்யணுமா? அது இல்லைன்னா வாழ்க்கை வேண்டாம். இல்ல பிரதர், அது இல்லை என்றால் நம்முடைய வாழ்ற வாழ்க்கை போலித்தனமான வாழ்க்கை. போலித்தனமான வாழ்க்கை. எவ்வளவு பெரிய கார்ல போகலாம், 4 பங்களா வச்சிருக்கலாம், எத்தனையோ வச்சிருக்கலாம். இந்த உடம்பு கடைசியா இந்த சைஸ்க்கு தான் போகுது. நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை. தேவன் நமக்கு ஜீவனுள்ள நம்பிக்கை தந்திருக்கிற புரிஞ்சுங்க. ஜீவனுள்ள நம்பிக்கை நமக்கு அது கண்டிப்பா வேணும் பாருங்க. அதுக்கு ப்ளூ பிரிண்ட் தான் தேவன் நம்ம போட்டு கொடுத்துருக்காரு பாருங்க. இப்போ ஆதாமை படைத்து ஆதாமில் இருந்து யாரை பிரித்தெடுத்தார்? அவருடைய சரீரத்தை பிரித்து எடுத்தார். அவருக்கு துணையா இருக்கிறவரை பிரித்தெடுத்தார். எப்போது? தேவ சாயலாக இருக்கும் போது அல்ல, தேவ ரூபத்தின் படியான தேவ சாயலா இருக்கும்போது அல்ல. அவனை இதுதான் ஆதாம்ங்கிற ஒரு பொம்மைன்னு வச்சுங்க. இதுதான் ஆதாம்ங்கிற ஒரு பொம்மை. இந்த பொம்மைக்குள்ள புழு ஊதிட்டாரு. எதை ஊதிட்டாரு? தண்ணி ஊத்திட்டு அப்படிங்களா? இந்த தண்ணி தான் தேவன் ஊத்தின ஆவின்னு வச்சுங்க. இப்போ இவன் யாராயிட்டான்? ஜீவன். இந்த பொம்மை இப்ப என்ன ஆயிட்டுது? அப்படிப்பட்ட தேவனை இன்னைக்கு ஒரு பொம்மை ஆக்கிடலாங்க. அப்படிப்பட்ட தேவனை இன்னைக்கு என்ன ஆயிட்டாங்க? பொம்மையா. எவ்வளவு மோசமான பிசாசுடைய செயல் பாருங்க. அவர் பொம்மை இல்ல, பொம்மையை ஜீவாத்மா ஆக்கினார். அவன் தேவனுடைய ரூபத்தின்படி இருந்தான். மண்ணின் சாயலை உடையவனா இருந்தான். தேவனின் ரூபத்தின்படி இருந்தான். யாரை போல இருந்தான்? மண்ணின் சாயல். மண்ணானவன் எப்படியோ மண்ணானவர்களோ அவரிடத்தில் வந்தவர்கள் எல்லாரும் மண்ணானவர்கள் தான். ஆனாலும் தேவனுடைய ரூபத்தில் இருந்தான். தேவனுடைய ரூபத்தில் இருந்தான் பாருங்க. தேவ ரூபம், ஆனா மண்ணினுடைய சாயல். ஏவாளும் அப்படித்தான். 2 பேரும் எத்தனை காலம் இருந்தாங்க தெரியாது. அவங்க ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது அவங்களுடைய முக்கியமான பாவம் அவங்களை விட்டு நீங்கிட்டு. எப்பொழுது? பிசாசு, அந்த விட தள்ளப்பட்ட சர்ப்பம் தான் இப்போது பிசாசு. பிசாசை தேவன் உண்டாக்கவில்லை. அந்த கேருவின் தேவனுடைய சமூகத்தை விட்டு தள்ளப்பட்ட போது அவன் யாராயிட்டான்? பிசாசு ஆயிட்டான். தேவன் ஒருவன் ஒரு நாளும் பிசாசை உண்டு பண்ணவே இல்லை. ஆனால் கேருவின் தன் நிலைமையிலிருந்து விழுந்த போது
அது என்னவாயிற்று? பிசாசான போது ஒளி இழந்துட்டான், ஜீவனை இழந்துட்டான், நல்ல தன்மைகளை இழந்துட்டான், நல்ல குணங்களை இழந்துட்டான். அவன் ஆப்போசிட்டான குணத்தை உடையவனா இருக்காமங்க. பாருங்க, இப்போ இவன் துன்மார்க்கன், அவன் தந்திரம் பண்ணான். மில்டனுடைய பாரடைஸ் லாஸ்ட் யாராவது படிச்சிருக்கீங்களா? மில்டன் எழுதுனது பாரடைஸ் லாஸ்ட். அவர் என்ன நல்லது செய்தா நம்ம கெட்டது செய்யணும், அவர் கெட்டது செய்தா நம்ம என்ன செய்யணும் அப்படி சொன்னதாக அந்த பயிற்சி எழுதிட்டு இருக்கிற மாதிரி. அவன் என்ன செய்யறான் பாருங்க, ஒரு சர்ப்பத்துக்குள்ள போயிட்டான். அவன் என்ன போயிட்டான்? ஒரு சர்ப்பத்துக்குள்ள போயிட்டான். இந்த சர்ப்பம் எப்படி இருந்தது அப்படி என்று சொன்னா மனுஷனை போலவே இருந்தது. யாரை போல இருந்தது? மனுஷனை போலவே இருந்தது. ஆத்மா கிடையாது. மிருகத்துக்கு எதுக்குமே ஆத்மா கிடையவே கிடையாது. வெறும் உடம்பு இருக்கும், வெறும் உடம்புக்கு. நாயை பாருங்க, ஒரு 10 நாய் ஒண்ணுக்கு மேல தோளுக்கு மேல தலையை வச்சுட்டு படுத்துக்கிட்டு பார்த்துருக்கீங்களா? நல்லா படுக்கிறது பாருங்க. நீங்க 2 எலும்பு துண்டத்தையும் போடுங்க, என்ன ஆகும்? அது வரைக்கும் இருந்த அன்பு எங்க போச்சுது? அந்த எலும்பு துண்டை பார்த்த உடனே அதனுடைய உடம்புல இருந்து சுரப்பிகள் சுரக்குது, எச்சில் வடியதுக்கு சுரப்பு இருக்குது. அது வந்த உடனே அதுக்கு சாப்பாடு தான் முக்கியம். இது 2வது. சாப்பாட்டுக்காக இன சேர்க்கைக்காக சண்டை போடும், மற்றபடி சண்டை போடாது பாருங்க. அதை வழி நடத்துவது அதனுடைய உடம்பு, அதனுடைய உடம்பு. இந்த சர்ப்பம் என்ற ஒரு விலங்கு, இது நல்ல விலங்கு, தேவன் படைத்ததெல்லாம் நல்லதுன்னு கண்டார், நல்ல விலங்கு. ஆனால் எப்போது பிசாசுக்கு இடம் கொடுத்ததோ அதனுடைய புத்தியை கம்ப்ளீட்டா செய்து மாறி போச்சு. இப்பவும் பாருங்க, ஒரு சில பேர் நல்லா இருப்பாங்க, நல்லா உபசரிப்பாங்க, நல்லா பேசுவாங்க. திடீர்னு பிசாசு உள்ள போயிட்டு வச்சுக்கலாம், இவங்களா அவங்கிற நிலைமைக்கு எல்லாம் மாறும். பார்த்துருக்கீங்களா? அதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? இவங்க இன்னும் ரட்சிக்கப்படவே இல்ல. மாம்சம் மேற்கொண்டு இருக்குது, ஆவி உள்ளான மனுஷன் பட்டினி கிடக்குதுன்னு அர்த்தம். புறம்பான மனுஷன் அதிகமாயிடுது. அப்ப இவங்க மனம் திரும்ப வேண்டியது அவசியம். ஆண்டவர்கிட்ட கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ண வேண்டியது அவசியம். நல்ல மிருகம், ஆனா பிசாசு உள்ள போன உடனே அதனுடைய தன்மை என்ன செய்யுது? மாறிடுது. இயேசு கிறிஸ்து ஒரு கலர தோட்டம் வழியா வரும்போது ஒரு மனுஷன் கலர தோட்டத்துல இருந்தானா, விலங்கு வச்சு போட்டாலும் விலங்கு முறிச்சிருவாங்க. கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப பாருங்க, அவ எல்லாருமே கலந்துக்கு அடிப்பானா, தன்னையும் கீழி கொள்வான். காரணம் என்ன? அசுத்தாவி உள்ள இருக்கு. ஆண்டவர் அந்த அசுத்தாவியை வெளியே போன்னு சொன்ன உடனே வெளியே போயிட்டு, இப்ப அவன் எப்படி இருக்கிறான்? வஸ்திரத்தை போர்த்தி கொண்டிருக்கிறான். அது வரைக்கும் பிசாசு ஒருத்தனுக்குள்ள போயிட்டா வஸ்திரம் ஒழுங்கா இருக்கு. அதனால என்ன செய்யுங்க, பிசாசு எவனுக்குள்ள போனாலும் வஸ்திரம் ஒழுங்கா இருக்காது. பிசாசு தேவனுடைய ஆவி உடையவனாக்க வஸ்திரம் ஒழுங்கா இருக்கும், ஒழுங்கா இருக்கும். இப்ப இவன் வஸ்திரத்தை கிழிச்சிட்டு இருந்தவன் வஸ்திரத்துல தான் போர்த்தி கொண்டு அமைதியா இருக்கிறான். ஏன்? உள்ள இருந்த அசுத்தாவி என்ன செய்யுது? வெளியே போயிடுது. இப்போ இந்த சர்ப்பத்துக்குள்ள பிசாசு போன உடனே என்ன பண்ணுது? நேர யார்கிட்ட போச்சுது? ஏவாள போச்சுது. ஒரு கதையை சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டே சொன்னான். தேவனுடைய வார்த்தை தான் இவனுக்கு பேசுறான்னு சொல்லி கேள்விப்பட்டா, சொன்னபடி செஞ்சா ஆதாம்கிட்ட சொன்ன நிலைமை என்ன ஆயிடுச்சு? இவன் மண்ணா இருக்கிறான். ஏன் மண்ணா இருக்கிறான்? தேவனுடைய வார்த்தைக்கு பதிலாக பிசாசுடைய வார்த்தையை இதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய ஆவி உள்ள இருக்கவே மாட்டார். நல்லா நினைச்சுங்க, தேவனுடைய வார்த்தைக்கு பதிலாக நம்முடைய இருதயமானது தேவனுடைய வார்த்தையினுடைய கர்ப்பப்பை, எப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு பதிலாக உலகத்தின் வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் ஆவி உள்ளே இருக்க முடியவே முடியாது. உங்க வீட்டுக்கு ஒரு விருந்தாள் வந்திருக்கிறாங்க, வந்து உபசரிச்சிருக்கீங்க. இப்போ நீங்க உள்ள இருக்கும்போது உங்க முக ஜாட பேச்சு கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. அவங்க என்ன செய்வாங்க? 3 நாள் தங்கன்னு வந்திருக்கிறாங்க. ஒருவேளை சாப்பிட்டு என்ன செய்வாங்க? கிளம்புறாங்க. மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவி என்ன செய்யாதுங்க? துக்கப்படுத்தாதுங்க. தேவனுடைய பரிசுத்தாவி ஏன் பெற்றுக் கொண்டு இருக்கிறோமா? மீட்கப்படும் நாள் வரைக்கும் நமக்கு பாதுகாப்பு. மீட்கப்படும் நாள் வரைக்கும் அது நமக்கு என்ன இருக்குது? பாதுகாப்பா இருக்குது. அப்ப அந்த பாதுகாப்பை நம்ம காக்க வேணுமா இல்லையா? ஆதாம் ஏவாளுக்குள்ளே அந்த ஆவிதான் இருந்தது. எப்பொழுது சாத்தானுடைய உபதேசத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அந்த செகண்ட்ல இவங்க உள்ளே இருந்த தேவனுடைய ஆவி என்ன செய்யுது? வெளியே போயிட்டு. உள்ளே இருந்த தேவனுடைய ஆவி வெளியே விட்டு என்ன செய்யுது? இப்போ இவர்கள் யாரா இருக்காங்க? ஜீவாத்மாவா இருந்தவங்க இப்ப என்ன ஆயிட்டாங்க? மண். புரிஞ்சுதா? அந்த சாட்ல பாருங்க, ஆதாம் தேவனுடைய ஆவியிலே இருக்கும்போது அவன் 6வது நிலைமையில இருக்கிறான். மண்ணுக்குள்ள இல்ல, அவன் தேவனுடைய ஆவியாக
அவரை போலவே இருக்கும்போது எத்தனாவது நிலைமையில் இருக்கிறான்? 6வது நிலைமை. அவன் தேவன் அவனை எடுத்து ஒரு பொம்மைக்குள்ள வைக்கும்போது அவனுடைய நிலைமை என்ன? எத்தனாவது நிலைமை? 5வது நிலைமை. நல்லவன் 5வது நிலைமை ஒரு நல்ல ஒரு விசுவாசியினுடைய நிலைமை. இல்ல விசுவாசத்தையும் தாண்டின ஒரு நிலைமை. 5வது நிலைமை. எப்போது அவன் விசுவாசனுடைய ஆலோசனை ஏற்றுக்கொண்டானோ இவன் எந்த நிலைமைக்கு போயிட்டான்? இப்போ எந்த 4வது நிலைமைக்கு. எத்தனாவது நிலைமைக்கு? 4வது நிலைமை என்னது? அவன் சேத்தினுடைய சந்ததி. சேத்து பிறக்கிறான். சேத்துக்கு பிறந்த பிள்ளைங்க சேத்தினுடைய சந்ததி, விசுவாச சந்ததி தான். ஆனாலும் செத்து போன ஆத்மா. என்ன ஆத்மா? ஆதாம் பாவம் செய்த போது அவன் ஆத்மா என்ன செய்தது? செத்து போயிடுது. ஆதாம் பாவம் செய்த போது அவன் ஆத்மா என்ன செய்தது? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ மண்ணா இருக்கிறாய். நீ யாரா இருக்கிற? 2 பாவம் உனக்கு உண்டு. உள்ளான மனுஷன், வெளியான மனுஷன். இப்ப உள்ளான மனுஷன் செத்து போயிட்டான். உள்ளான மனுஷன் என்ன செய்தான்? அப்ப எதுதான் உயிரோடு இருக்கிறது? புறம்பான மனுஷன். நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு. ஆனாலும் அவன் தேவனுடைய குமாரன் என்று எண்ணப்படுறான். யாரு? ஏன்? ஒரு ராஜா இருக்கிறான்னு வச்சுங்களேன். நம்ம ஒரு ராஜா வெள்ளைக்காரன் வந்தாங்க. ராஜாக்கள் பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க. பிடிச்சாலும் அவங்களுக்கு ஒரு பென்ஷன் வச்சிருந்தாங்க. தெரியுமா உங்களுக்கு? பென்ஷன் இப்போ கூட கிருஷ்ணராஜா சாம உடையார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மைசூர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு ராஜ பரம்பரை இருக்குது. அந்த ராஜ பரம்பரைக்கு இப்பொழுது கூட பென்ஷன் கொடுத்துருக்குறாங்க. நிறைய பென்ஷன் கொடுக்குறாங்க. ஏன்? அப்ப யாரு? ராஜ பரம்பரை. ஆனா ராஜாவா இல்லை இன்னைக்கு. ஆனாலும் அவங்க யாரு? ராஜ பரம்பரை. ஆதாம் பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் அவன் செத்து போட்ட மண்ணா இருக்கிறான்னு சொன்னாரு. ஆனாலும் அவன் யாரு? தேவனுடைய புத்திரன். தேவனுடைய விழுந்து போன தேவபுத்திரன். அவன் யாரா இருக்கிறான்? விழுந்து போன தேவபுத்திரன். இப்ப அவனுக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறான், ஆபேல். ஆபேலை சர்ப்பத்தின் வித்தானவன் கொன்று போட்டான். சர்ப்பத்தின் வித்து தானா இல்லையா? ஆண்டவர் அந்த சர்ப்பத்தை பார்த்து என்ன சொன்னாரு? உன் வித்துக்கும் ஸ்திரீ வித்துக்கும் என்ன உண்டாக்குவேன்? பகை உண்டாக்குவேன் சொன்னாரா இல்லையா? அப்ப சர்ப்பத்தின் வித்து ஒண்ணு இருக்கிற. வித்து என்றால் சந்ததி. வித்து என்னது? சந்ததி. அப்ப காயின் யாருடைய சந்ததியா இருக்கிறான்? சர்ப்பத்தின் பொல்லாங்கனால் உண்டானவன், சர்ப்பத்தின் சந்ததி. அவன் தன் தகப்பன் இடத்தில் கண்டபடியே கொலைபாதகனாய் இருக்கிறான். ஆண்டவர் சொல்ற பாருங்க, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். அவன் ஆதி முதல் கொண்டு எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? கொலைபாதகனாய் இருக்கிறான். அவன் யாரை பற்றி சொல்றாரு? காயினை பற்றி சொல்றாரு. அவனுடைய தகப்பனை பற்றி சொல்றாரு. அப்ப பாருங்க, இது காயினும் இருக்கிறான், ஆபேல் இருக்கிறான். ஆபேலை கேன்சல் பண்ணிட்டான். இப்ப அடுத்த யார் பிறக்கிறார்? சேத்தை பற்றி சொல்றார். God appointed me another seed. தேவன் எனக்கு என்ன கொடுத்தாரு? ஒரு வித்தை தந்தார் அர்த்தம். தமிழ்ல புத்திரனை தந்தார் இருக்கிறது. வித்து தான் புத்திரன். தேவன் காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு ஒரு புத்திரனை கொடுத்தார். இப்ப சேத்து தனியா இருக்கிறான், காயின் தனியா இருக்கிறான். இந்த சேத்து ஆபேல் இந்த காயின் கூட சேர மாட்டேன்ட்டான். இந்த சேத்தினுடைய சந்ததி தனியா வராங்க, காயினுடைய சந்ததி தனியா வராங்க. இந்த காயினுடைய சந்ததியை பாத்தீங்கன்னா நாகரிகத்துல வாழ்றாங்க. எதுல வாழ்றாங்க? என்னென்ன உலகத்துல நாகரிகங்கள் உண்டோ எல்லா நாகரிகங்களும் யாரால உண்டானது? காயினுடைய சந்ததியினாலே உண்டானது. இன்னைக்கும் அப்படித்தான் பிரதர். நாகரிகம் என்று சொல்லி மோகத்துல போகக்கூடாது. அந்த நாகரிகத்துல ஏதாவது நன்மை இருக்குதா? நன்மை இல்லவே இல்லை. பண்றாங்க. நாகரிகம் எல்லாம் பிசாசம் வசனம் போட்டு ஆதியாமத்துல சகல விதமான ஆயுதங்களும் நாகரிகங்களும் அவங்களால உண்டானது. ஆனால் சேத்தினுடைய புத்திரர் என்ன பண்ணாங்க தெரியுமா? கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார்கள். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளணும்னு சொன்னா கர்த்தருடைய நாமம் என்னதுன்னு தெரியணும். உண்மைதானே? அது தெரியாம செய்ய முடியுமா? கர்த்தருடைய நாமம் என்னது? ரோமர் 10வது படிச்சு பாத்தீங்கன்னா அந்த நாமத்தை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும் என்றால் அந்த நாமம் என்னதுன்னு விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் என்னது? பார்த்தோன்னு சொல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றாங்க. எல்லாரும் சொல்றாங்க கர்த்தருடைய நாமம் என்னது? நாமங்களுக்கு ஊழியம் செய்யும் போது கேட்பேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளோட கர்த்தர் யாரு? கர்த்தர் யாரா? இப்பதானே கேள்வி உண்டா? இந்த கேள்வி யாரும் கேட்கவே இல்லையா? 3 பேர். கர்த்தர் எத்தனை பேரு? 3 பேரு. 2 பேரு. ஒருத்தர் 4 பேர் சொல்றான். திருக்கோயிலூர் போகும்போது 4 பேர்.
அப்போ நமக்கு நாம தொழுது கொள்ற கர்த்தர் யாருன்னு தெரியல. உங்க வீட்டுக்காரர் யாரு? ஒரு ஆம்பளை. வீட்டுக்காரர் யாரு? ஒரு அப்படியா பேர் உண்டு இல்லையா? இன்னாருன்னு சொல்லல பிரதர். நீங்க ஆராதிக்கிற தேவன் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தராகிய இயேசு பழைய ஏற்பாட்டில் யெகோவாங்கிற பேர்ல வந்தவர். இது ஏசாயா 25 அதிகாரம் 8 வசனம் சொல்லப்பட்டிருக்குது. அந்த சேனைகளின் கர்த்தர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். சேனைகளின் கர்த்தர் யாரு? யெகோவா. யெகோவா தேவன் மரணத்தை ஜெயமாக. அக்காலத்தில் சொல்லப்படும் இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார். யார் ரட்சிப்பார்? மரணத்தை யார் ஜெயமாக விழுங்கினாரோ அவர் நம்மை, அவர் தான் யெகோவா. இயேசு கிறிஸ்து யாரு? அப்ப கர்த்தருடைய நாமம் என்னது? எது கர்த்தருடைய நாமம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் யெகோவா. அங்கங்க போகும்போது இப்படி இப்படி பக்கத்துல போயிட்டு வரும். என்ன கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல. ஏன்னா நீங்க அதுக்குள்ள எங்க கேட்பீங்களோ தெரியல எனக்கு. அதனால கொஞ்சம் பொறுமையோடு கேளுங்க. ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னாரு, உங்களுடைய பேர் என்ன? நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். ஆமனி போட்டாச்சு. நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் எல் ஷடாய் அப்படின்னு அவங்களுடைய பேரு. தமிழ்ல எப்படி போட்டுக்குது? சர்வ வல்லமுள்ள தேவன். மோசேட்ட சொல்றாரு யாத்திராகமம் 3 அதிகாரத்துல, நான் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவருடைய தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்கிறார். சொன்னாக்க மக்கள்கிட்ட சொன்னா யாருக்குமே புரியல. மோசே சொல்றாரு 5ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல, உங்களுடைய பேரை சொன்னது ஒண்ணு நடக்கல, பாவம்னு விடல, எங்களுக்கு ஒண்ணு நடக்கலன்னு சொல்றார். அப்போது 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க. நான் உமது நாமத்தை கொண்டு, இது 6:3 சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ற நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானே. அப்போ ஈசாக்கு யாக்கோபுக்கு ஆபிரகாமுக்கு என்ன பெயர் சொல்லி தரிசனமானாரோ? சர்வ வல்லமுள்ள தேவன் என்ற நாமத்துல தரிசனமானே. உனக்கு நான் சொல்கிறேன், என் பெயர் தேவன் தமக்கென்று வைத்துக் கொண்ட முதல் பெயர் என்னது? யெகோவா. நல்லா கவனிச்சுங்க, நல்லா கவனிச்சுங்க. தேவன் தமக்கென்று வைத்துக் கொண்ட நாமம் என்னது? யெகோவா. யாருக்கு சொன்னாரு? மோசேக்கு சொன்னாரு. எதற்காக சொன்னாரு? அந்த கூட்ட ஜனங்களுக்கு சொல்வதற்கு. யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு அப்படி சொல்லல, அவருடைய குணாதிசயத்தை சொன்னாரு. இவனுக்கு தான் ஒரு ப்ராப்பர் நேம சொல்றாரு. ஏன்? இஸ்ரவேலை கேட்டாக்க என்ன சொல்றது? இந்த நாமத்துல அவர் என்ன சொன்னாரு? நல்லா கத்தி சண்டை போட்டார். யெகோவாங்க நாமத்துல என்ன செய்தாரு? கத்தி சண்டை போட்டாரா இல்லையா பிரதர்? பலத்த கையினாலே அற்புத அடையாளங்கள் செய்தார். எதிராளிகளை விரட்டினாரா இல்லையா? அப்ப மாம்சத்துக்கு எதுவான சண்டை ஒரு மண்ணுல இருந்து இன்னொரு மண்ணுக்கு கொண்டு போனார். அவ்வளவுதான். பாருங்க, பிரயோஜனம் இல்லாத பிரமாணங்களை கொடுத்தார், நியாய பிரமாணத்தை கொடுத்தார். இந்த 3 செய்தார். புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது அவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. 2வது முறை தமக்கு வைத்துக் கொண்ட பெயர். அவருக்கு என்ன பெயரா? ஏன் இயேசுங்கிற பெயர்? நம்முடைய ஜனங்களின் பாவத்தை நீக்கி அவர்களை, அப்ப பாவத்தை மன்னித்து ரட்சிக்க வேண்டும் என்றால் பூமியிலே வானத்தின் கீழே கொடுக்கப்பட்ட பெயர் என்ன பெயர்? இயேசுங்கிற நாமம். இந்த நாமத்தை தவிர்த்து வேற ஏதாவது பெயர் அவர் தமக்கு வச்சிருக்கிறாரா? இல்ல. நல்லா கவனிச்சுங்க. அப்போ எந்த நாமத்தை தொழுது கொள்றது? இதெல்லாம் பெயர் கிடையாது, மனிதர்கள் வைத்துக் கொண்ட பெயர். உதாரணமாக எபினேசர் என்று சொல்லி யார் பெயர் விட்டார்? எபினேசர் என்று யார் பெயரிட்டார்? யார் பெயரிட்டார்? சாமுவேல் பெயரிட்டார். எதற்கு பெயரிட்டாரு? கல்லுக்கு. இதாவது கல்லுன்னு வச்சுங்களேன். இதுக்கு என்ன பெயரிட்டாரு? இப்ப எபினேசருக்கு அல்லேலியா சொன்னா எதுக்கு அல்லேலியா? புரியுதா உங்களுக்கு? எபினேசர் என்று தேவன் தமக்கு பெயர் வைக்கவே மக்கள் வச்சுக்கிட்டாங்க. அது மக்கள் என்ன பேர் வச்சுக்கலாம், நான் எனக்கு எப்படி எப்படிலாம் உடனே வச்சுக்கலாம். ஆனா அவருக்கு அவர் வைத்துக் கொண்ட பெயர் இஸ்ரவேலுக்கு மாத்திரம் யெகோவா. இஸ்ரவேலுக்கும் பிரஜாதிகளுக்கும் சேர்ந்து வைக்கப்பட்ட பெயர் என்னது? இயேசு. அப்ப எந்த நாமத்தை இன்னைக்கு தொழுது கொள்ளணும்? இயேசு கிறிஸ்து நாமத்தை தொழுது கொள்ளணும். ஆண்டவர் சொன்னார், ஒரு பெண்ணிட்ட சொன்னாரு, பெண்ணை கேளு, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும், இப்போதே வந்திருக்குன்னு சொன்னாரு. பவுல் அப்போஸ்தலன் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல என்ன சொல்லிருக்கிறாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும். இப்ப எந்த நாமத்தை தொழுது கொள்கிறார்கள்? தொழுது கொள்ள வேண்டும்.
இயேசு நாமத்தை சொல்லுங்க. ஒரு அம்மா ஒரு இடத்துல பிரேயர் ஹோஸ்டல் போயிருந்தா பார்த்துங்க, ஒரு அம்மா வந்துருந்தாங்க, பேய் பிடிச்சிருந்தது, ஆடிட்டே வந்தாங்க. அந்த பிரசிக்காருக்கு ஜபம் பண்ணும்போது அந்த அம்மா சொல்லுது, இவன் வயிற்றுல உள்ள பிள்ளைய நான் அழிக்கணும்னு அப்பவே திட்டம் பண்ணினேன். யாருக்குள்ள? அந்த பேய் பிடிச்ச அம்மாவே வாய் மூலமாக உள்ள இருக்கிற பேய் பேசுது. இந்த அம்மாவுக்கு வயிற்றுல உள்ள குழந்தைய அழிக்கணும்னு அப்பவே பிளான் பண்ணினேன். என்னால முடியல. ஏன் முடியல? எப்ப பார்த்தாலும் இயேசு இயேசுன்னு சொல்லிட்டு இருக்கேன். எப்ப பார்த்தா என்ன சொல்லிட்டு இருக்கேன்? அப்ப அந்த இயேசுங்கிற பேருக்கு பிசாசுக்கு நல்லா தெரியும் பார்த்துருங்க. அந்த மனுஷனுடைய கண்களை அது பொருடாக்கி இருக்கிறான். மனுஷனோட கண்களை என்ன செய்கிறான்? அப்ப நமக்கு தெரியணும், நாம் தொழுது கொள்ற நாம என்ன நாமம்? அப்ப கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ற எவனே என்ன செய்வானா? ரட்சிக்கப்படுவான். சேத்தினுடைய சந்ததி எதை தொழுது கொண்டாங்களோ? கர்த்தருடைய நாமத்தை. காயின் சந்ததி தனியா வர்றாங்க, சேத்தின் சந்ததி தனியா வர்றாங்க. ரெண்டு மிக்ஸ் ஆகல. ஆபேல் செஞ்ச மிஸ்டேக்கு அவன் கூட இவனும் போய் பலி செலுத்த போனான். விசுவாசியோடு கூட அவிசுவாசியோட விசுவாசிக்கு ஐக்கியம் ஏது? நல்லா புரிஞ்சுக்க பிரதர். அப்போ காயின் யாரு? அவிசுவாசி. ஆபேல் யாரு? ரெண்டு பேரும் போனாங்க. ஆபேல் அன்புள்ளவன், ஆனா காயினுக்குள்ள பொல்லாங்கன் இருக்கிற அப்படின்னால அவன் இவனுக்கு விரோதமா தான் இருப்பான். இவனுக்கு வெளிப்பாடு பெற்றுக்கொண்டவன், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லைன்னு யாருக்கு சொல்லி கொடுத்தார் ஆண்டவரே? ஆபேலுக்கு. அவனுக்கு வெளிப்பாடு இருந்து வெளிப்பாடு மூலமா செய்தான். தேவன் அவனை ஏற்றுக்கொண்டார். கோபப்பட்ட காயின் அவன் என்ன செய்தான்? சேத்தின் சந்ததி புத்திசாலியா இருந்தாங்க, இவன் கூட கலவ கூடாது. இவங்க கூட என்ன செய்யக்கூடாது? தேவ புத்திரா, விழுந்து போன தேவ புத்திரா. நல்லா நினைச்சுங்க, விழுந்து போன தனி லைனா வர்றாங்க. ஆனா அந்த லைன்ல வரும்போது ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஏனோக்குன்னு ஒருத்தர் இருந்தான். 365 வருஷம் உயிரோடு இருந்தான். தேவனோடு கூட சஞ்சரித்தான். பிள்ளை பத்தவங்களை கல்யாணம் ஆனவன் தேவனோடு கூட சஞ்சரித்தான். ஒரு நாள் காணப்படாம போயிட்டான். ஏன் காணப்படாம போயிட்டான்? தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். இது அந்த நாளுக்காக நம்ம காத்திருக்கிறோம். அந்த நாளுக்காக நம்ம என்ன செய்யறோம்? காத்திருக்கிறோம் பாருங்க. தேவனோடு கூட சஞ்சரித்தான், வாழ்க்கை நடத்தினான். தேவனோடு கூட என்ன செய்தானா? வாழ்க்கை நடத்தினானா? வாழ்க்கை நடத்தலாம். உங்களுக்கு என்ன தெரியும் இல்லையா? வாழலையாம அவங்க கல்யாணம் ஆச்சு, அதனால என்ன செய்ய? ரெண்டு பேரும் உயிரோடு தான் இருக்கிறாங்க. ஆனா என்ன பேர் சொல்றாங்க? ஏன் வாழலன்னு அர்த்தம்? சேர்ந்து வாழலன்னு அர்த்தம். இப்ப ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தான், வாழ்க்கை நடத்தினாங்க. தேவனோடு கூட இப்ப நாம பழகிற பழக்கம் என்னதான் இருக்குது? வாழ்க்கை நடத்தினது. சாதாரணமா ஏதோ ஒரு சடங்காச்சாரமா செய்து போயிட்டு உலகத்தை காக்கிறது, இது வித்தியாசம். கம்ப்ளீட்டா வித்தியாசம். தேவனோடு கூட உள்ள வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை கம்ப்ளீட்டா வித்தியாசம். நல்லா புரிஞ்சுங்க. பூமிக்குரிய வாழ்க்கைக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை. ஆனா தேவனோடு கூட நான் வாழ்கிறேன் என்பதை பூமியில் உள்ள மக்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். என் வாழ்க்கையின் மூலமாக என்ன செய்யறேன்? அதான் பவுல் சொல்ற, நீங்கள் எங்களுடைய நிருபங்களா இருக்கிறீர்களே. நீங்கள் எங்களுடைய நிருபங்களா இருக்கிறீர்களே. பிரசங்கம் பண்ண அவசியம் இல்லை. உன் வாழ்க்கையை ஒன்னை காட்டி கொடுக்கும். அப்படித்தான் ஏனோக்கு சஞ்சரித்தான். ஒரு நாள் ஆண்டவர் வந்து என்ன செய்தாரா? எடுத்துட்டு போயிட்டாரு. அவன் புத்தி உள்ள மனவாட்டிக்கு அடையாளம். நல்லா வச்சுக்க, கடைசியா வருவோம். புத்தி உள்ள மனவாட்டிக்கு அவன் யாரா இருக்கிறான்? அடையாளமா இருக்கிறான். எடுத்துக்கொள்ளப்பட்டான், காணப்படாம போயிட்டான். விசுவாசத்தினாலே அவன் சில பேர் விசுவாசத்தினாலே தேவனுக்கு பிரியமானவன் என்று ஏற்கனவே சாட்சி பெற்றிருந்தான். அவன் எபிரேயர் 11 அப்படிதான் சொல்லுது பாருங்க. அவரை தேவன் எடுத்துக்கொண்டார். அதற்கு பிற்பாடு பாருங்க, ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படும்போது ஆதாம் செத்து 70 வருஷம் ஆச்சு. எத்தனை வருஷம் ஆச்சு? 70 வருஷம் ஆச்சு. ஆதாம் செத்து. இப்ப நல்லா கவனிச்சுங்க, ஆபேல் செத்ததுக்கு அப்புறம் முதல் மரணம் யாருடைய மரணம்? ஆதாமுடைய மரணம். அந்த வருஷத்துல படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஆபேல் கொன்னுட்டான். யாரு? காயின். அப்ப வேற ஜனங்களே இல்ல. ஆதாம் ஏவாள் காயின் தான் இருக்கிறாங்க. இவன் செத்துட்டான். அப்புறம் யார் பிறக்கிறான்? சேத்துக்கு சந்ததிகள் பிறக்கிறாங்க, காயினுக்கு சந்ததிகள் பிறக்கிறாங்க. தனித்தனியா இருக்கிறாங்க. மரணம் என்பது காயினுடைய குடும்பத்தில் இருக்கலாம், இவன் குடும்பத்தில் இல்லவே இல்லை. ஒரு நாள் ஆதாம் என்ன செய்யட்டான்? செத்துட்டான். எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? சாவுனா என்னன்னு அப்பதான் தெரிஞ்சுட்டேன். ஏன்னா 930 வருஷமா உயிரோடு இருந்தான். அப்போ செத்துட்டான். எல்லாருக்கும் ஷாக் ஆச்சு. அவன் செத்து 70 வருஷம் கழிச்சு ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். இப்ப சாவு முக்கியம் கிடையாது, எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்குங்கிறது மக்களுக்கு தேவன் தெரியப்படுத்துகிறார். நீ சாவை பற்றி பயப்படாத, எடுத்துக்கொள்ளப்படுதல் பற்றி சந்தோஷப்படு. இதுதான் இன்னைக்கு நமக்கு இருக்க வேண்டிய நம்பிக்கை. அதுதான் பிரதர். உலகம் எங்க போகுதுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. எனக்கு கண் கூட தெரிந்து பாத்துருங்க. ரொம்ப பக்கத்துல இருக்கிறோம். இந்த 26 கடைசிக்குள்ள
பயங்கரமான மாற்றங்கள் நடக்கும். ரொம்ப பயங்கரமான மாற்றம் நடக்கும். உலகத்துல என்ன இனி பெரிய காரியங்களை எதிர்பார்க்கவே வேண்டாம். நல்லா இருக்கு, சாப்பாடு இருக்குதா சாப்பிடுங்க, பட்டினி கிடக்க இருக்குதா நல்லா சந்தோஷமா பட்டினி கிடங்க, வேலை செய்யணும் நல்லா வேலை செய்யுங்க, வேலை செய்யலையா நல்லா சோத்திரம் பண்ணிட்டு இருங்க. இதற்கு உலகத்துக்காக மட்டும் என்ன செய்யக்கூடாது, கவலைப்படவே கூடாது. தேவனுக்கு தெரியாம நம்முடைய முடியல ஒரு சின்ன முடி கூட வெளியே கீழே விடாது. நம்ம சாப்பிடுறோமா இல்லையா, வேலை செய்யறோமா இல்லையா, அவர் தெரியுமா தெரியாதா, எல்லாம் நன்மைக்கு. அவருக்கு அன்புகிறவர்களுக்கு நடக்கிறதெல்லாம் என்ன இருக்குது, நன்மைக்கு. தேவனுடைய பிள்ளை அப்படிதான் இருப்பாங்க. அருமையான ஐக்கியதாச பிரதர் பிள்ளைகளுக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டாரு. சபை மக்களுக்கும் கற்றுக் கொடுத்துருப்பாரு. எல்லாரும் சாட்சி சொன்னா எல்லாரும் சாட்சி சொல்றீங்க. அவங்க வாழ்க்கையை அருமையா ஓட்டத்தை முடிச்சு போயிட்டாங்க. இப்ப நாம அந்த விசுவாசத்தன்மைக்கு பின்னாடி போயிட்டு இருக்கணும் பாத்துருங்க. சரி, அவங்க எங்க இருக்க பார்க்க போறாங்க. சரி பாருங்க, இப்போ சேத்தினுடைய சந்ததி ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் மக்கள் நடத்த ரொம்ப மோசமா போச்சு. மக்களுடைய நடத்த ரொம்ப மோசமாச்சு. இப்போ பாருங்க, உங்க வயசு அம்மா வயசு இப்படி கொஞ்சம் வயசானவங்களுடைய நிலைமை, உங்களுடைய இடமே பீரியட நினைச்சு பாருங்க. நீங்களும் ஒரு 15 வயசு இருக்கும்போது ஊர் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அதில் நடத்தைகள் எப்படி இருக்குது, மோசமான நடத்தைகள், மக்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க. நல்லா ஆயிட்டு தான் மோசமாயிட்டு தான் மோசமாயிட்டு. பஸ் நிறைய போகுது, கார் நிறைய போகுது. ஆனால் மனுஷ வாழ்க்கை அப்படி இல்லவே. இன்னும் நாளைக்கு இதோட மோசமா இருக்கும். நாளைக்கு இதை விட நல்லவர்களை பகைக்கிறவர்களா இருப்பார்கள், கற்பெரியரா இருப்பார்கள், பணப்பெரியரா இருப்பார்கள், சுகபோக பெரியரா இருப்பார்கள். எப்படிப்பட்ட கேடுகிட்ட உலகத்தை நாம இருக்கும் பாருங்க. நாளைக்கு இதோட மோசமா இருக்கும். தேவனுடைய பிள்ளைங்க கையில் இருக்கிற வேதத்தை ஆராய்ந்து பார்க்க நம்மளுடைய குணங்கள் எல்லாம் நிச்சயமா மாறும். சேத்தினுடைய பிள்ளைங்க எப்படி இருந்தாங்களோ அப்படி நம்ம மாறுவோம். சேத்தினுடைய பிள்ளைகள் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் எலசேட்டை எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. அவங்க நடவடிக்கைகள் அழகு மேல போட்டு, யாருக்கு மேல? யாரு அழகா இருந்தாங்க சொல்லுங்க? இன்னைக்கு சபைகள்ல கூட லிப்ஸ்டிக் அடிச்சு தான் வர்றாங்க. தெரியுமா உங்களுக்கு? சபைகள்ல கூட என்ன அடிக்கிறாங்க? கருப்பா இருக்கிறவங்க கருப்பா இருந்தா ரொம்ப நல்லா இருக்குது, லிப்ஸ்டிக் அடிச்சா அகோரமா இருக்குது. கடைகள்ல வைக்கிறாங்க பாருங்க, அது கவர்ச்சியா இருக்கணும்னு வைக்கிறாங்க. சபையில என்னத்துக்கு கவர்ச்சி? அது தேவையா பிரதர்? சபையில கவர்ச்சி இல்ல, பயமும் பக்தியும் இருக்க வேண்டிய இடம். கேவலமா அப்படித்தான் நான் அடிக்கடி சொல்ல. எங்க சபையில அரசியல்வாதி தப்பு இல்லை, அரசியல்வாதி இப்படி தப்பா நடக்கிறதுக்கு காரணமே பாஸ்டர் மாதிரி. அரசியல்வாதி இப்படி நடக்கிறதுக்கு தப்பு காரணம் யாரு? பாஸ்டர். இவங்க என்ன செய்யணும்? சர்ச்சில் சொல்லணும், சொல்ல மாட்டேன்றாங்க. இவங்கள தான் கொஞ்சம் மாடலா மற்றவங்க பாக்குறாங்க. கிறிஸ்தவங்கள விசேஷமா எதிர்பார்ப்பாங்க. தெரியுமா உங்களுக்கு? நம்முடைய வாழ்க்கையை சரியில் நினைக்க அவங்க வாழ்க்கை இதோட மோசமா இருக்கும். அவங்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்க வேண்டியவங்க தேவனுடைய பிள்ளைங்க. இப்ப இங்க சேத்தினுடைய பிள்ளைங்க என்ன பண்ணாங்க? யாரை எட்டி பார்த்தாங்க? பக்கத்தில் இருக்கிற காயினுடைய குமாரத்திகளை எட்டி பார்த்தாங்க. காயின் யாரு? ஏவாள் பெற்றெடுக்கும் போது என்ன சொன்னா? கர்த்தரால் ஒரு சேத்தை பெற்றெடுக்கும் போது என்ன சொன்னா? ஒரு புத்திரனை பெற்ற. புத்திரனை பெறதுக்கும் மனுஷனை பெற்றதுக்கும் வித்தியாசம் இருக்குதா? மனுஷன் அவன் தான் மனுஷன். மனுஷனை கர்த்தர் மண் என்று நினைவு கூறுகிறார். எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். அவனுடைய புத்திரிகள் எல்லாம் மனுஷ குமாரத்திகள், அவனுடைய மனுஷங்கள் எல்லாம் மனுஷ குமாரர்கள். நல்லா சேத்தினுடைய புத்திரர் தேவ புத்திரர். ஆனா சபைகளை நிறைய சபையில் சொல்றது அவனை தேவ தூதர்களா. தேவ தூதர்கள் இல்லை பிரதர், அது நல்லா புரியுது உங்களுக்கு? தேவ தூதர்களா அது மனுஷர்களா? மனுஷன். சேத்தினுடைய புத்திரர், சேத்தினுடைய புத்திரர் தான் தேவ புத்திரர். சேத்தினுடைய புத்திரர் தேவபுத்திரர். தேவ தூதர்கள் கிடையாது. தேவ தூதர்களுக்கு நம்மை போல மாமிசம் கிடையாது, இந்த மாம்சத்தை போல சுரப்பிகள் கிடையாது. பாருங்க, அவங்க யாரா? தேவனுடைய பிள்ளைகளுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஆவிகள். அந்த தேவ தூதர் கிடையாது. சேத்திரன் புத்திரர் மண்ணு சரீரத்தோடைய தேவ சேத்தனுடைய புத்திரர். இவர்கள் காயினுடைய புத்திரிகளோட சம்பந்தம் நினைச்சாங்கன்னா சம்பந்தம் இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனா அவங்க யாரு? அவங்க யாரு? மிருகத்தினுடைய சந்ததி, மிருகத்தினுடைய சந்ததி. இப்போ கலந்து போன உடனே அவங்க நிலைமை என்ன ஆச்சு பாருங்க. எத்தனை நிலைமை போட்டுக்கப்படுதான்? மூன்றாவது நிலைமை. என்ன நிலைமையா? காயின் எத்தனையாவது நிலைமா? மூன்றாவது நிலை. ஏன் மூன்றாவது நிலைமை என்னது? மிருகத்தினுடைய ரூபம், பிசாசுனுடைய குணம். மிருகத்தினுடைய ரூபம், பிசாசுனுடைய இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? நாம இப்ப இருக்கிற ரூபம் தேவனுடைய ரூபம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும், தேவனுடைய ரூபம் கிடையாது. இப்ப இருக்கிற ரூபம்
மிருகத்தினுடைய ரூபம், பிசாசுனுடைய குணம். பிசாசுனுடைய குணம். இப்போ ரெண்டு பேரும் சேரும்போது என்ன ஆயிட்டு பாருங்க, மண்ணினுடைய சாயல். என்ன சாயல் ஆயிட்டு? ஆதாமுக்கு எந்த சாயல், எந்த எதிலிருந்து மண் எடுத்து பாடி எடுத்தாரு? மண்ணு. ரூபம் என்ன ரூபமா இருக்குது? மிருக ரூபம். மிருகத்தினுடைய ரூபம் மண்ணினுடைய சாயல், மண்ணினுடைய குணம். மண்ணானவர் எப்படியோ மண்ணானவர்களும் அப்படியே. சங்கீதம் 82 சொல்லிருக்குது, நீ உங்களை பார்த்து தேவர்கள் என்றும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். மனுஷனை போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனை போல. அப்போ தேவ புத்திரர் என்று உங்களை சொல்லியிருந்தேன். தேவ புத்திரர் இல்லையா? உண்மைதான். ஆனா நீங்க எப்படி சாகுறீங்க? அப்ப சாகுறவன் யாரு? மனுஷன். சாகாதவன் யாரு? நல்லா நினைச்சுங்க. நம்ம எப்படி வச்சிருந்தாலும் தேவ புத்திரர் வச்சிருந்தாரா? யோபு 22:15-16 படிங்க. அக்கிரம மாந்தர் பூர்வத்தில் நடந்த மார்க்கத்தை கவனித்து பார்த்தீரோ? அக்கிரம மாந்தர் பூர்வத்தில் நடந்த பாதையை கவனித்து பார்த்தீரோ? யார சொல்றாரு? சேத்துருடைய புத்திரர் சொல்றாரு. சேத்துருடைய புத்திரர் அன்னைக்கு அக்கிரமம் செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க பாருங்க. காலம் வரும் முன்னே அவர்கள் வாடி போனார்கள். காலம் வரும் முன்னே செத்து போயிட்டாங்க. அவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் வெள்ளம் புரண்டது. அவங்க அஸ்திபாரத்தின் மேல் என்ன புரண்டது? அப்ப சேத்துருடைய புத்திரர் காயினுடைய சந்ததியோட சேரும் போது, இப்ப தேவ புத்திரர் மனுஷகுமார்த்திகளை பெண்களும் போது தேவர் கோபம் கொண்டார். ஃபர்ஸ்ட் ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தினாரு. அதுக்கப்புறம் நோவா காலத்துல தண்ணீர்னாலே சுத்தப்படுத்தினார். தண்ணீர்னாலே அழிக்கப்பட்டார்களா? தண்ணீர்னாலே தேவனுடைய பிள்ளைகள் காக்கப்பட்டார்களா? தண்ணீர்னாலே தேவனுடைய பிள்ளைகள் காக்கப்பட்டார்கள். தண்ணீர் வரவில்லை என்றால் இந்த இவர்களும் கலப்படமாகி அழிந்தே போயிருப்பாங்க. அப்ப வித்துக்களை காக்கும்படியாகத்தான் நோவாவர் பேழையை உண்டு பண்ண சொன்னார். எதுக்கு பேழையை உண்டு பண்ண சொன்னாரு? வித்துக்களை காக்கும்படியாக. இப்ப இயேசு கிறிஸ்து வரப்போகிற எதுக்குன்னு நினைக்கிறீங்க? வித்துக்களை காக்கும்படியாக. யாரை காக்கும்படியாக? வித்துக்களை காக்கும்படியாக. புரியுதா? கொஞ்சமாவது பாருங்க. அதற்குதான் வந்தாரு. இப்போ நோவா காலத்துல கலப்பாகி நம்ம எல்லாரும் இப்போ 3வது நிலைமையில 3 டைமென்ஷன் தான் இருக்கிறோம். இத்தனை நிலைமை இருக்குல்ல? 3 டைமென்ஷன் தான் இருக்கிறோம். மிருகங்களை போல இருக்கிறோம். இப்ப இங்க இருந்து நம்மளை தேவன் எங்க கொண்டு போகணுமா? எங்க கொண்டு போகணும்? தேவ புத்திரருக்கு நிலைமைக்கு, புனிதமைக்கு. இப்போது நாம இருக்கிற நிலைமை என்ன நிலைமை? இது கேவலமான நிலைமையா? உன்னதமான நிலைமையா? கேவலமான நிலைமை. பெரிய கலெக்டரா இருந்தாலும், பெரிய ஆபீசரா இருந்தாலும், அதிகாரியா இருந்தாலும், யாராயும் சம்பவே இருந்தாலும் 3வது நிலைமை தான் போதும். அழிந்து போகக்கூடிய மாம்சம். இதுல மேல பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்ப நம்ம எந்த நிலைமைக்கு போகணும்? தேவ புத்திர நிலைமைக்கு போகணும். அப்ப எவ்வளவு தூரம் இருக்கு பாத்துருங்க. இருக்குதா இல்லையா? நல்லா நினைச்சு இருக்குதா இல்லையா? பிரதர், ரொம்ப தூரம் இல்லை. ஒரு கோழி முட்டை உள்ள வச்சிருக்கிறேன். 21 நாள் அடை காக்குறேன். உள்ள என்ன நடக்குது? மறு ரூபம் நடக்குது. முட்டை போட்ட அன்னைக்கு உடைச்சா ஆம்ப்லேட், 21 நாள் கழிச்சு உடைச்சா கோழி கொஞ்சம் இங்கதான் இருக்குது. ஆனா வித்தியாசமான ஜீவனை வருதா இல்லையா? அதே போல இங்க மாற்றம் நடக்குது. எங்க நடக்குது? மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இப்ப எங்க நடந்துட்டு இருக்குது? நமக்குள்ள. எதற்காக? தேவ புத்திரராய் நாம வெளிப்பட வேண்டும் ஒரு நாள். அது வேற எங்கேயும் போகல, இங்கேயே நடக்கும். பாக்குறீங்க, இங்கேயே நடக்கும். நம்ம அதை எதிர்பார்த்துக்கணும். பாருங்க, இப்ப நோவா காலத்துக்கு கலப்புக்கு அப்புறம் என்ன வந்தது? மண்ணின் சாயல், மிருகத்தினுடைய. இப்ப எல்லாமே கெட்டு போச்சு. எல்லாரும் கெட்டு போனார்கள். நல்லவன் இல்லை, ஒருவரும் இல்லை. எல்லாரும் தேவனுடைய குறிப்புக்கு கீழே வந்து விட்டார்கள். அது ரோமர்ல 2வது கட்டளை ஏதோ ஒரு வசனம் இருக்கு. எல்லாரும் குறைவுபட்டார்கள். தேவனுடைய அளவுகோல்ல இருந்து எல்லாரும் நினைச்சிட்டாங்களா? குறைவுபட்டு விட்டார்கள். இப்போ தேவன் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் பிரித்து எடுத்தல். இப்ப என்ன செய்யணுமா? பிரித்து எடுத்தல். நம்ம அரிசி இருக்கோம். அரிசி விதைச்சாச்சு, அறுவடை செய்தாச்சு. ஒரு இடத்துல பொட்டுனாக்க மண்ணா இருக்குது. மண்ணும் அரிசியும் சேர்ந்து இருக்குது. இவ்வளவுதான் அரிசி இருக்குது. இதை நான் சமைக்க வேணும். இப்ப நான் என்ன செய்யணும்? பிரிச்சு எடுத்துதான் ஆகணும். மண்ணை சேர்த்து செய்ய முடியுமா? அப்ப இப்போ ஆண்டவர் அதைத்தான் செய்தார். இந்த அழிவுக்குரிய மனுஷன்கிட்ட இருந்து தேவன் ஆபிரகாம் என்ன செய்தாரா? பிரித்து எடுத்தார். வரலாற்றுல பாத்தீங்கன்னா ஆபிரகாம் இருந்த இடம் ஹம்முராபிங்கிற மனுஷனுடைய இடம். யாருடைய இடம்?
அதை நிம்ரோத்துன்னு சொல்லுவாங்க. அம்ராப்பேல் என்று பைபிள் எழுதி இருக்குது. இவன் பாருங்க, இவன் தான் முதலில் சூரியனை வணக்கத்தை கொண்டு பண்ணவன். திரு குடும்பம் என்று தன்னையும் தன்னுடைய மனைவியும் தன்னுடைய பிள்ளையும் 3 பேரையும் திருக்குடும்பம் என்று சொல்லி வணங்க வச்சவன் இந்த அம்ராப்பேல் அல்லது நிம்ரோத். இந்த காலத்தில் தான் ஆண்டவர் ஆபிரகாமை அவன்கிட்ட என்ன செய்தாரா, பிரித்து எடுத்தார். அதை பற்றி கதை ஏற்கனவே முதல்ல சொல்லியிருக்காங்க அந்த சர்ச்சை மீட்டிங் நடக்கும்போது. பாருங்க, இவனை ஆபிரகாமுக்கு விசுவாசத்தை தந்தார். ஆபிரகாம் 39 வருஷம் நோவா வீட்டில் வாழ்ந்தான். ஆபிரகாம் 39 வருஷம் எங்க வாழ்ந்தான்? ஆபிரகாம் ஏனோக்கு இறந்ததுக்கு அப்புறம் 57 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவன் பிறந்தான். 57 வருஷத்துக்கு அப்புறம் அவன் பிறந்தான். பாருங்க, இந்த நோவா இறக்கும் போது இவனுக்கு ஆபிரகாமுக்கு 63 வயசு. எத்தனை வயசு? அவன் நோவா எல்லா கதையும் சொல்லியிருப்பாரா இல்லையா? சொல்லியிருப்பாரா இல்லையா? எல்லாத்தையும் சொல்லியிருப்பாரு. ஆபிரகாம் எல்லாத்தையும் கேட்டு வச்சிருந்தான். தேவனாலே பிரித்து எடுத்தார். அன்னையிலிருந்து தேவன் பிரித்து எடுத்து ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாம் தன் வீட்டாரை இந்த சத்திய பாதையை நடக்கும்படி கட்டளை இடுவான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்றாரு. பாஸ்டர் ஐக்கியதாஸ் அவங்களுடைய விசேஷ தன்மை, ஒரு வைராக்கியமான மனுஷன். அடி வாங்கினான் பரவாயில்ல, வந்ததை சொல்லிட்டு தான் போடுவார். பாண்டிச்சேரி வங்கி அடி வாங்கியிருக்கிறாரு. 30 சச்சியில் தங்கிறீங்களா, அப்போது மம்பாக்கிற பழையமா அடி வாங்கிட்டு அப்புறம் ஆனால் பின்வாங்க மாட்டார். சொன்னதை செய்து முடிச்சிருக்காரு. அப்புறம் ஆபிரகாம் அப்படி வைராக்கியமான ஆள் பார்த்துருக்க. ஆபிரகாம் வைராக்கியமான ஆள். அவனை 3 நாள் அக்கினியில போட்டாங்களாம். சாகலியா நீ சூரியக்காரன் பார்த்து சொல்லி அவனை விரட்டினாங்க. அப்பதான் இவன் அப்பா கூட்டிட்டு வந்தா பார்த்துருங்க. அங்க அப்பாவை அழைக்காததுனால அப்பா செத்துட்டாரு. வர்ற வழியில ஆபிரகாமை தேவன் கொண்டு வந்தார் பார்த்துருங்க. ஆபிரகாமுக்கு ஒரு சந்ததியை ஏற்படுத்துவேன் என்று சொல்லி அவன் மூலமாக ஒரு காரியத்தை ஏற்படுத்துகிறார் பாருங்க. அப்போ இவனை பிரித்து எடுக்கிறார். எப்படி பிரித்து எடுக்கிறார்? வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்க வைத்து, முடியாததை தேவன் செய்து முடிக்க வல்லவர் என்பதை அவர் விசுவாசிக்க வைத்து அவனை பிரித்து எடுத்தார். அவன் மூலமாக சந்ததியை உண்டாக்குறார். உண்மையாவே அவன் மூலமாக சந்ததி வருவதற்கு முன்பாக பிசாசு முந்தி கொண்டான். பிசாசு என்ன செய்தான்? எப்படி முந்தி கொண்டான்? இஸ்மவேல் வரும்படியா ஆக்கிட்டான். அந்த சண்டை இன்னைக்கு நடக்குதா இல்லையா? இன்னைக்கு அப்புறம் ஒரு பெரிய சண்டை நடக்குது. இந்த வருஷம் 26 கடைசியில் நடக்கலாம், 27 ஆரம்பத்திலே கண்டிப்பா அந்த சண்டை நடக்கும். பயங்கரமான சண்டை இருக்கும். அது வேதம் சொல்லுது, இஸ்ரவேல்ல 3/2 பங்கு மாண்டு போகுமா. இஸ்ரவேல்ல 3/2 பங்கு என்ன மாண்டு போகும். 3வது பங்கை நான் புடம் விடுவேன், சீர்படுத்துவேன் அன்று சொல்லிருக்காரு பாருங்க. அந்த காரியங்கள்லாம் இப்போவே நடக்க போகுது பாருங்க. அப்போ அந்த அன்னைக்கு பிசாசு கொடுத்த சாராள் வழியாக கொடுத்த ஆலோசனையினால யார் வந்தா? இஸ்மவேல் வந்தான். ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி யார் வந்தா? ஈசாக்கு வந்தான். இப்போ சந்ததி ஆண்டவர் பிரித்து எடுக்கிறார். சந்ததி என்ன செய்றாரா? இப்ப இந்த சந்ததி பற்றி பேசலுக்கும், அந்த சந்ததி அந்த ஈசாக்கின்படி வந்தது மாம்ச சந்ததி. ஆனா இயேசு கிறிஸ்துவினுடைய வழியா வந்தது ஆவிக்குரிய சந்ததி. இயேசு கிறிஸ்து வழியா வந்த சந்ததி என்னது? ஆவிக்குரிய சந்ததி. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16 படிங்க. 16 அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவரை குறித்து சொல்லி இருக்கிறார். உன் சந்ததி என்று ஒருவரை குறித்து சொல்லி இருக்கிறார். ஒருவரை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. அந்த சந்ததி யாரு? கிறிஸ்துவே. ஆபிரகாமுடைய சந்ததி யாரு? கிறிஸ்துவே. வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தமானது நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தத்தை சொல்லிருக்கிறார். எதை குறித்து வாக்குத்தத்தம் சொல்லிருக்கிறார்? உனக்கு வீட தருவேன், காட்ட தருவேன் சொல்லல. உனக்கு என்ன தருவேன் சொல்லிருக்கிறாரு? அழியாத ஜீவனை தருவேன் என்று வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி யாருன்னு சொல்லிருக்கிறாரு? இயேசு கிறிஸ்து. இப்ப நாம கேட்கிறேன், நம்மள ஆபிரகாமுடைய சந்ததியா இல்லையா? ஆபிரகாமுடைய சந்ததி ஈசாக்கு. ஈசாக்குடைய சந்ததி யாரு? யாக்கோபு. யாக்கோபுடைய சந்ததி யாரு? 12. நம்ம எந்த கோத்திரம் சொல்லுங்க? நம்ம எந்த கோத்திரம்? நம்ம எந்த கோத்திரம் இல்ல? எந்த கோத்திரமும் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க, நம்ம எந்த கோத்திரமும் கிடையாது. அப்புறம் எப்படி நீங்க ஆபிரகாமுடைய சந்ததி சொன்னாங்க? நாங்க சொல்றோம் இல்ல இல்ல இல்ல, நம்ம உண்மையிலேயே ஆபிரகாமுடைய எப்படி அப்படி எப்படி பார்க்கணும்னா, இயேசு கிறிஸ்து யாரோட சந்ததி? இயேசு கிறிஸ்து யாரோட சந்ததி? ஆபிரகாமுடைய சந்ததி. அப்படிதான் தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படுகிறார் இல்லையா? யூதா கோத்திரத்தில் பிறந்தவர் சொல்லப்படுகிறதா? யூதா கோத்திரத்து சிங்கம். தாவீதினுடைய கோத்திர கொழுந்து ஈசாயினுடைய கிளை யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்குது? இந்த இயேசு கிறிஸ்து
கிறிஸ்து யாரு? ஆபிரகாமுடைய சந்ததி. இந்த இயேசு கிறிஸ்து எதை ஜெயித்தாரு? மரணத்தை ஜெயித்தாரு. மரணத்தை ஜெயித்தாரா இல்லையா பிரதர்? பாருங்க, இப்போ இந்த இயேசு கிறிஸ்து அவருடைய ஆபிரகாம் விசுவாசத்தினாலே 4வது நிலைமையில இருக்கிறார். 4வது நிலைமையில இருக்கிறவர் யாரு? விசுவாச சந்ததி. நாம விசுவாச சந்ததியா இருந்தோம்னா நாம எத்தனாவது நிலைமையில இருக்கிறோம்னு அர்த்தம் சொல்லுங்க. 3வது நிலைமையில இல்ல பிரதர். 3வது நிலைமையில எல்லா மிருகங்களும் இருக்குது, மனுஷனும் இருக்கிறான். ஆனா விசுவாசி யாரு? நல்லா புரிஞ்சுட்டா? புரிஞ்சுட்டா? இதனால்தான் விசுவாசி உலகத்துக்கு ஒரு புதிர், புரியாத ஒரு புதிர். விசுவாசி எல்லாரையும் நிதானிக்கிறான், ஆனா விசுவாசி ஒருவராலும் நிதானிக்கப்பட மாட்டான். விசுவாசிகளால் நடக்கக்கூடிய அடையாளங்கள் என்னது? விசுவாசிகளை எப்படி வந்து சொன்ன ஓடுது விசுவாசி. அவன் எத்தனாவது நிலைமையில இருக்கிறான்? 4வது நிலைமையில இருக்கிறான். புரியுதா உங்களுக்கு? நாம அந்த பூமிக்குரியவர்களே கிடையாது. அந்த காரியம் தெரியணும் பாருங்க. விசுவாசி வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறவன் விசுவாசி. வாக்குத்தத்தம் யார்? வாக்குத்தத்தம் வித்து யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் ஆபிரகாமுடைய சந்ததி. அதே அதிகாரம் 29 வசனம் படிங்க. கலாத்தியர் 3:29. நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமினுடைய சந்ததியாகவும் வாக்குத்தத்தத்தின்படி யாரா இருக்கிறோம்? இப்ப எத்தனாவது நிலைப்பாடுல இருக்கிறான் பிரதர்? 4th டைமென்ஷன். புரியுதா உங்களுக்கு? 4th டைமென்ஷன் ஆவிக்குரிய. இப்ப யாரு? ஆவிக்குரிய. ஆவிக்குரிய ஒருவனை நிதானிக்க முடியாது, எல்லாரையும் அவன் நிதானிப்பான். என்ன இப்ப எப்படிப்பா அந்த கதையை நடத்துறான்? அவன் எப்படி எங்க இருந்து வேலை நடக்குது? தேவனுடைய பிள்ளை எங்க வேலை பார்த்தாலும் தேவன் அவனை நிரூபித்து காட்டுவார். உலகத்தான் கிடையாது. தேவனுடைய பிள்ளை உலகத்தான் கிடையாது, மாம்சத்துக்குரியவன் கிடையாது, ஆவிக்குரியவன். ஆவிக்குரிய எண்ணங்கள் உடையவன், ஆவிக்குரிய சிந்தை உடையவன், தேவனுடைய ஆவினாலே வழி நடத்தப்படுறவன். இது எத்தனாவது நிலைமையில இருக்கிறாரா? 4வது நிலைமை. எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர். தேவனுடைய புத்திரர் என்பது 6வது நிலைமை. 6வது நிலைமைக்கு நேராக பயணம் செல்கிற 4வது நிலைமையில் இருக்கிற ஒரு மனுஷன். தம்பி புரியுதா? புரியுதாப்பா? நாம யாருன்னு தெரியணும் பாருங்க. நாம யாருன்னு இப்ப என் ஃப்ரெண்டு வெளியே காத்திருக்கிறான், எப்பெல்லாம் இவர் முடிப்பாரு, முடிச்சு போயிட்டு இருப்பாரு. நாம யாருன்னு தெரியும் தம்பி. இந்த உலகத்துக்குரிய தெரியாதுன்னு, உலகத்துக்குரிய தெரியாது. வித்தியாசமான ஆட்கள். நாம வித்தியாசமான கற்பனை கிடையாது, ஏதோ கதை கிடையாது. உண்மையிலே அப்படித்தான். மாற்றம் நடக்கிறது இங்க உள்ளத்துக்குள்ள. மாற்றம் நடக்கிறது இங்க உள்ளத்துக்குள்ள. பாருங்க, 4வது நிலைமையில இருக்கிறவன் விசுவாசி. 4வது நிலைமைக்கு யாரு? இப்ப இயேசு கிறிஸ்து எத்தனாவது நிலைமையில இருக்கிறாரு? அதுல எழுதி இருக்குது. ஏன் அவர் 5வது நிலைமை? என்னிலே பாவம் உண்டென்று உங்களில் யாராவது சொல்லக்கூடுமான்னு கேட்டார் இல்லையா? சொன்னாரா? இங்க பாவம் என்பது என்னது? பாவம் என்பது ஆதாம் என்ன பாவம் செய்தான்? போய் சொன்னானா? திருடுனானா? அடிச்சானா? உதைச்சானா? அவன் எப்படி பாவின்னு சொல்றது? தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கவில்லை, தேவனுடைய வார்த்தையை பொய்யாக்கிட்டான். அதானே ஐயா ஒன்று சொல்றாரு, இவர் ஒன்று சொல்றாரு. அதை எடுங்கன்னு நீங்க சொல்றீங்க, இவர் என்ன சொல்றாரு? எடுக்காதுங்க, தப்புன்னு சொல்றாரு. நான் என்ன செய்யலாம்? ஏதாவது ஒண்ணு செய்தோம்னா ஒருத்தரை நான் குற்றவாளி ஆக்குறேன்னு அர்த்தம். அதான் உண்மை. ஒருத்தரை உண்மையாகவும் ஒருத்தரை பொய்யாக ஆக்குறேன்னு அர்த்தம். ஆண்டவர் சொன்னார், இந்த பழத்தை பூசிக்காதன்னு சொன்னார். அவன் என்ன சொன்னான்? பூசின்னு சொல்றான். இப்ப இங்க நிக்கிறான். யாரை குற்றவாளி ஆக்குறது? தேவனை குற்றவாளி ஆக்கிட்டான். தேவனுக்கு ஒருத்தர் சாட்சி சொல்லும்போது அந்த சாட்சியை ஏற்றுக்கொண்டா இவர் சாட்சி இல்லைன்னு அர்த்தம். இதுதான் பாவம். எது பாவம்? அவிசுவாசமே பாவம். அவிசுவாசமே பாவம். பாத்துருங்க, அவன் பாருங்க, இயேசு சொல்ல என்ன பாவம் உண்டு யார் சொல்ல முடியும்? யாராவது சொல்ல முடியல? சொல்ல முடியல. அவருடைய காம்போசிஷன் என்னது? நம்முடைய காம்போசிஷன் மண்ணு. இந்த உடம்பு எங்க இருந்து உண்டானது? இயேசு கிறிஸ்துவின் உடம்பு எங்க இருந்து உண்டானது? வானத்திலிருந்து உண்டானது. வார்த்தை, உலகங்களை படைத்த வார்த்தை. உலகங்களை படைத்த வார்த்தை அங்க ஒரு உருவமாக இருக்கிறது, தேவனுடைய சரீரமாக இருக்கிறது. அது தேவனுடைய சொந்த சரீரம். அந்த ரத்தம் யாருடைய ரத்தம்? தேவனுடைய சொந்த ரத்தம். அப்போஸ்தலர் 20:22 சொல்லுது, அந்த ரத்தம் யார்? தேவனுடைய சொந்த ரத்தம். அதனால அவர் 5வது ஸ்தானம். எத்தனை
ஐந்தாவது ஸ்தானத்துல, ஐந்தாவது டைமென்ஷன். பூமியில இவ்வளவு இருந்தும், தேவகுமாரனாக இருந்தும் அடிமையின் ரூபம் எடுத்தார். யாரை போல இருந்தார்? பார்க்கிறதுக்கு நம்மை போலவே இருந்தார், நம்மை போலவே இருந்தார். ஆனா அவர் யார்? உண்மையிலே தேவனுடைய குமாரன். தேவனுடைய குமாரன் என்றால் என்ன அர்த்தம்? தேவனுடைய குமாரன் என்ன அர்த்தம்? தேவனுக்கும் மரியாதைக்கும் பிறந்தவரா? தேவனுக்கு மரியாதை பிறந்தவரா? அப்படித்தான் கத்தோலிக்க சகோதரர் சொல்றாங்க. பிதாவை கும்பிட்டா அம்மாவை கும்பிட வேண்டாமா? வேண்டாமா? கும்பிட வேண்டும் தானே. அதனாலதான் நாங்க தாயையும் கும்பிடுறோம், தாப்பனையும் கும்பிடுறோம். அர்த்தம் புரியாது. தேவனுடைய குமாரன் என்று சொன்னால் தேவனுக்கு பிறந்தவர் என்று அர்த்தம் அல்ல, தேவனுடைய சொந்த உடம்பு. தேவன் மாம்சத்திலே ஆவியா இருக்கிற தேவன், காணக்கூடாத தேவன், தொடக்கூடாத தேவன், ஒரு சரீரத்தை தொடப்படக்கூடியவராக காணக்கூடியவராக இருக்கிறாரா? அதுதான் தேவனுடைய சொந்த சரீரம். எல்லாருக்கும் ஒரு உடம்பு இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் உடம்பு இருக்கு இல்லையா? தேவனுக்கு உடம்பு உண்டா இல்லையா? தேவனுடைய சொந்த உடம்பு ஒன்னே ஒண்ணுதான். தேவனுடைய சொந்த உடம்பு ஆதாமுடைய உடம்பு கிடையாது. தேவனுடைய சொந்த உடம்பு தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது. அது மட்டும்தான் அவருடைய உடம்பு. அதுதான் ஒரே பேரான குமாரன். சரி, ஆனால் அவர் வந்து அலைந்தது எப்படின்னாக்க அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார். எப்படியா? சரி, இப்போ இவர் யாரு? ஆனா உண்மையிலே தேவ குமாரன். ஏன் அவர் தேவகுமாரனாக வந்தாரு? அவர் பேர் ஏன் தேவகுமாரன்? தேவகுமாரர்களை பிறப்பிக்க. ஆதாமை ஏன் உண்டாக்குனாரு? ஆதாமை ஏன் உண்டாக்குனாரு? தேவகுமாரர்களை பிறப்பிக்க, அதாவது தேவ பக்தியுள்ள சந்ததியை பிறப்பிக்க. புரியுதா? ஏன் வந்தாரு? கேட்ட சொல்லணும் பாருங்க. தேவன் ஏன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்? தேவகுமாரர்களை பிறப்பிக்க. நோக்கம் என்ன? கானாவூர் கல்யாணத்துல தண்ணியை ரசமாக்க வந்தாரு, பேய் விரட்ட வந்தார, நோயை விரட்ட வந்தார, சாப்பாடு கொடுக்க வந்தார. இது எதுக்குமே வரல பிறந்தாரு. ஆனா அவர் இருக்கிற இடத்துல இதெல்லாம் நடக்கும். அவர் இருக்கிற இடத்துல இதெல்லாம் நடக்கும். அவர் வந்த நோக்கம் என்ன? தேவகுமாரர்களை பிறப்பிக்க. காணாமற் போன தேவகுமாரர்கள் தான் ஆடுன்னு சொல்றாரு. காணாமற் போன ஆடுகளை தேடி வந்தாரு. தாவீது சொல்றாரு, நான் காணாமற் போன ஆடு, என்னை தேடி வருவீராக. அவர் நோக்கம் என்ன தெரியுமா? தேவ புத்திரராக நான் வாழணும். தேவ புத்திரராக நான் என்ன செய்யணும்? 53 ஏசாயா 53 அதிகாரம் 10 வசனம் 11 வசனம் படிங்க. ஏசாயா 53. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது, ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது, அவர் தமது சந்ததியை கண்டு, அவர் தம்முடைய சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். அவர் சிலுவையிலே தொங்கும் போது எதை கண்டார்? சந்ததியை கண்டார். சொல்லுங்க, சந்ததி கண்டார். நல்லா சொல்லுங்க, எல்லாம் சத்தமா சொல்லுங்க. சந்ததியை கண்டார். சிலுவையிலே தொங்கும் போது தம்முடைய சந்ததியை, இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சந்ததி உண்டா இல்லையா? அந்த சந்ததிக்கு அவர் யாரு? சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து பிதாவா இல்லையா? பிதாவா இல்லையா பிரதர்? அவர் பிதா கிடையாது. ஏன்? நான் அவருக்கு பிறகு, நான் அவருக்கு, அதான உண்மை. அவருடைய சந்ததியை அவர் கண்டார். அந்த சந்ததி மட்டும் தான் அப்பான்னு சொல்ல முடியும். வேற யாரும் அப்பான்னு சொல்லுவாங்களா? யாராலே சொல்ல முடியும்? அவருடைய வம்சத்தை யாராலே? அவர் ரூத்தை மீட்டுக் கொள்வதற்கு ஒரு உரிமைக்காரன் வருவது போல, அதானா இல்லையா? அவன் பேர் என்னது? அதே போல என்னை மீட்டுக் கொள்வதற்கு என்னை போலவே என்னுடைய சொந்த இனத்தானாக ஒருவர் வரணும். யார் வரணும்? யோபு கேட்கிறாரு, என் தலைமையிலையும் தேவன் தலைமையிலையும் கை வைத்து ஒரு மத்தியஸ்தம் பண்றதுக்கு ஒருத்தர் வேணுமே. யார் வருவா? ஆண்டவரே நீரே வரும். யார் வரணும்? யோபு கேட்டான். தேவனே என்ன செய்யணுமா? மத்தியஸ்தர். மத்தியஸ்தர் யாரு? தேவன் ஒருவரே. மனுஷனுக்கு தேவனுக்கு மழையில மத்தியஸ்தரும் மனுஷனாக வந்த இயேசு. யோபு தேடினது அவர் தான் பிரதர். ஏசாயா தீர்க்கதரிசி கண்ட அந்த பலி அவரே. வெளிப்படுத்தின விசேஷத்துல சிங்காசனத்தை ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் யாருன்னா அவரே தான். எப்படிங்கிறது நேரம் இல்லை, நான் அப்புறம் தனியாக வந்து சொல்லித்தரேன். அவர்கிட்ட இருந்து ஒரு புஸ்தகத்தை கேட்கிறாரு. புஸ்தகம் என்று சொன்னா இந்த புஸ்தகம் கிடையாது, ஜீவனுள்ள புஸ்தகம். என்ன புஸ்தகமா?
அந்த பொசத்தை அவர்கிட்ட எப்போ போச்சுனாக்கா ஆதாம் தப்பு செய்த போது தேவ சந்ததியை பிறக்க முடியாம ஜீவன் அவர்கிட்டே போயிட்டுது. அதை மீண்டுமாக பெற்று எனக்கு தரணும். யார் தர முடியும்? ஆட்டுக்குட்டியோட வேலையை யார் செய்தாரோ அவர்தான் தர முடியும். சிறுவேலை ஆட்டுக்குட்டி வேலை செய்து அந்த பொசரத்தை வாங்கிட்டார். அந்த பொசரம் தான் ஜீவ வித்து. இப்போ அவர் ஆதாம் செய்ய முடியாததை இவர் என்ன செய்யறாரு? தம்முடைய சரீரத்தினாலே செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளை தம்முடைய வார்த்தைங்கிற சரீரத்துக்கு பெற்று போட்டு கொண்டிருக்கிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23 படிங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கு நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே, தேவ வசனமாகிய ஜீவனுள்ள வித்துக்கு அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் பிறக்கப்பட்டிருக்கிறீர்களே, மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. எங்க இது பிரதர்? அது பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் எல்லாருடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு புது பிறப்பு வேணும். அழிவு இல்லாத வித்தினாலே. அழிவு உள்ள வித்து பெண்களுடைய வயிற்றுல பறக்கிறது. அழிவு இல்லாத வித்து எங்க பறக்கிறது? இருதயத்துல பறக்கிறது. இதை பிறப்பிக்க தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அந்த உரிமையை வாங்கி கொண்டார். எபிரேயர் 10:19 படிங்க. எபிரேயர் 10:19. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு, மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தேவன் 7வது மண்டலத்துல எங்க இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியாலே அந்த மார்க்கத்தின் வழியாக பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும் நமக்கு என்ன உண்டாயிருக்கிறது? அர்த்தம் புரியுதா? அன்னைக்கு சில ரத்தத்தை செத்த போது தேவாலயத்தின் திரைச்சல என்ன செய்தது? 2ஆக. அதுக்கு முந்தி வரைக்கும் ஒருவரும் அங்க போக முடியாது. அப்ப சகரியா கூட ஒரு தரிசனத்தை காணும் போது லேட் ஆகிறதுக்காண்டி யார் துணிஞ்சு உள்ள போகல. வேலையை வர்றவருக்கு வெயிட் பண்ணார். உள்ள போனா செத்துருவான். ஆசாரியம் மட்டும் ரத்தத்தோடு உள்ள போலாம். இப்போ தேவன் அவர் ரத்தத்தை சிந்தினபடினாலே திரைச்சீலை கிழிச்சிட்டாரு. இப்ப தேவன் இடத்துல போறதுக்கு யாருக்கும் தடையே கிடையாது. ஆனா எதன் வழியா பிரவேசிக்கணுமா? அவருடைய மாம்ச திரையின் வழியாக. எது திரையா? என் பிள்ளை என் மாம்சத்துக்கு பிறந்திருக்கிற உண்மைதான பிரதர்? நம்ம எல்லாரும் நம்முடைய தகப்பன்மாருடைய மாம்சத்துக்கு பிறந்திருக்கிற உண்மைதானது. இது அழிவுள்ள வித்து. ஆனா இயேசு கிறிஸ்து என்ற மாம்சத்துக்கு நம்ம பிறக்க வேண்டுமா? இது புரியலையா? இது பிறந்தா நமக்கு நிச்சய ஜீவன். எங்க பிறக்க முடியும்? மரியாள் சொன்னா, நான் ஆண்டவருக்கு அடிமை, உங்களுடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுள். அப்ப வயிற்றுல கர்ப்பமானது என்னது? தேவனுடைய வார்த்தை. இன்னைக்கு நம்முடைய இதயத்தில் கர்ப்பமாகிறது என்னது? புரியுதா உங்களுக்கு? தேவனுடைய வார்த்தையை நான் விசுவாசித்தேன் என்றால் நான் 4வது நிலைமையில இருக்கிறேன். தேவன் அவருடைய ஆவியினால என்ன அபிஷேகம் பண்ணாரு, என்ன புது சிருஷ்டிப்பாக மாத்துகிறார். அது 5வது நிலைமை. என்னதான் நிலைமை? 5வது நிலைமைக்குள்ள போகிறது. புது சிருஷ்டிப்பு. விசுவாச நிலைமை 4வது நிலைமை. ஆனால் ஒவ்வொரு நாளும் மறு ரூபம் ஆகும். ஒவ்வொரு நாளும் என்ன செய்யுமா? புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய ஞானப்பால் என்பது என்ன செய்யுங்க? வாஞ்சியா இருங்கள். பிறந்த குழந்தை எப்ப பார்த்தாலும் என்ன செய்யுமா? எப்ப பார்த்தாலும் பால் குடிச்சுட்டா கண்ணை மூடி தூங்கிட்டே இருக்கும். அப்புறம் அழுத என்ன அர்த்தம்? ஃபுட்பால் ஆட விரும்புதுன்னு அர்த்தமா? பசிக்குதுன்னு அர்த்தம். பால் குடித்தீங்கன்னா நல்லா குடிக்கும், அப்படி தூங்கிறோம். புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாக ஞானப்பால் என்ன நினைச்சுங்க? வாஞ்சை யாருக்காவது உண்டா இருக்குதுன்னா சொல்லுங்க, நீங்க புதிதாய் பிறந்திருக்கிறீங்க. இந்த அனுபவம் நிறைய பேருக்கு இருக்குது. வைக்கவே முடியாது. பைபிளே படிக்க மாட்டாங்க. பைபிளை பார்த்தாலே நல்லா ஒரு முத்தம் கொடுத்து வச்சிருவாங்க. ஆனா இந்த நிலைமை உண்டாகும் போது இவர்களால பைபிளை கீழே வைக்கவே பைத்தியக்காரத்தனமா அலைவாங்க. எதுக்கு? வைக்க முடியவே முடியாது. எனக்கு அந்த அனுபவம் வந்து பாருங்க. ராத்திரி 3 மணி வரைக்கும் படிப்பேன். விடியகால 5 மணிக்கு மறுபடியும் படிப்பேன். வெளியே போனா படிப்பேன், எங்க போனாலும் படிப்பேன், பள்ளியெடுத்து போனா படிப்பேன். எப்ப பார்த்தா ஏன் வெறி பைத்தியம். ஏன் உள்ள வளருது. உள்ள வளர்ந்தாட ரகசியங்களை நினைச்சாரா சொல்லித்தராரு. ரகசியங்களை சொல்லித்தராரு. இந்த ரகசியம் எனக்கு சந்தோஷத்துக்குள்ள கொண்டு போகுது. புதிதாய் பிறந்த குழந்தை பால் குடிச்சிட்டுனாக்கா ஒரு 3 மாசம் ஆச்சுன்னா சிரிக்கும். பாத்தீங்களா? சிரிக்கும். கைகால என்ன செய்யுது?
அது பார்த்தோன்னா தாய் தப்பமாருக்கு சந்தோஷம், என் பிள்ளை கொஞ்சம் வளர்ந்துருக்குது அப்படின்னா. அதே மாதிரி தான் நம்ம வளரும் போது ஆண்டவர் சந்தோஷப்படுவாரு. இப்போ வளரும் போது நம்ம மறுரூபம் என்பது 5வது நிலைமை. என்ன நிலைமை? புதிதாய் பிறந்தும் மறுபடியும் வளரவில்லை என்றால் நம் மாம்சத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறோம். மாம்சத்தினுடைய அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஆவியினாலே மாம்சத்தின் கிரிகளை என்ன செய்யணுமா? அழிக்க வேண்டும். மாம்ச கிரியை செய்துச்சுன்னு சொன்னாக்க நம்ம உள்ளான மனுஷன் வளர முடியாது. உள்ளான மனுஷன் வளர வேண்டும் என்றால் மாம்சத்துக்கு நான் செத்திருக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் தங்கள் மாம்சத்தையும் ஆசை இச்சைகளையும் அறைந்திருக்கிறார்கள். அவன் தான் உள்ளான மனுஷன் வளர முடியும். மற்றபடி சர்ச்சுக்கு ஒழுங்கா போவான், அட்டன் பண்ணுவான், எல்லாம் செய்ய வேண்டியதான் ஒழுங்கா செய்வான். ஆவிக்குரிய வளர்ச்சி ஒண்ணுமே அந்த மாம்சத்துக்குரியவன் இருப்பான். இங்க வந்தா பக்தி பூச்சி, வெளியே போனாங்க கள்ள பூச்சி, இப்படிதான் இருக்கும். ஆனா ஒரு மனுஷனுக்கு உள்ள இந்த மாம்ச சுபாவங்கள் அழிக்கப்பட வேண்டும்னா தேவனை அறிகிற அறிவினாலே, தேவனை அறிகிற அறிவினாலே, இச்சையினாலே உண்டான கேட்டுக்கு நம்ம தப்பித்துக் கொள்ள முடியும். தேவனை அறிகிற அறிவு இல்லை என்றால், அவரை ஸ்தோத்தரிக்கவில்லை என்றால், மோசமான இச்சை ரோகங்களுக்கு தேவனை ஒப்பு கொடுத்து விடுவாரா? தேவன் நம்மளை பிறப்பித்ததுக்கு நம்ம கோடி கோடி நன்றி சொல்லணும். எனக்கு ஸ்கூட்டர் கொடுத்தாரு, கார் கொடுத்தாரு, பங்களா கொடுத்தாரு, நன்றி இல்லை பிரதர். அதுக்கு நன்றி சொல்ல வேண்டியதான். அதை காட்டில் என் ஆத்மாவை ரட்சித்தீரே ஆண்டவரே, எனக்கு உங்களை வெளிப்படுத்தினீரே, மறுபடியும் பிறக்க பண்ணினீரே, என்னை வளர பண்ணினீரே, அதுக்கு நன்றி சொல்லுங்க பிரதர். அதுக்கு தான் நன்றி சொல்ல. அதான் சொல்ல, முதலாவது தேவனோட ராஜ்யத்தை நீதியை தேடு, இது அப்புறம் தானா கிடைக்கும். இதை தேடாதுங்க. உலகத்தை தேடணும், அஞ்ஞானி தேடணும், அவிஸ்வாசி தேடணும். நீங்க இந்த உலகத்தை என்ன செய்யாதுங்க? தேடாதுங்க. இந்த தேடாம எப்படி கிடைக்கும் கேட்குறீங்களா? முதலாவது அதை தேடுங்க. இது தானாவே ஆண்டவர் நினைச்சுவாரா? கொடுப்பாரு. ஹோட்டல் போனா இட்லி கேட்டக்கு எல்லாம் தருவாங்க, கொடுப்பாங்களா போல? அப்போ எனக்கு இட்லி வேண்டாம், சட்னி சாம்பார் போட்டு கொடுத்துருக்கேன், கொடுப்பாங்களா? ஆண்டவர் அதான் சொல்லுவாங்க, முதல்ல இட்லி கேடு, சட்னி சாம்பார் தானா வரும். முதல்ல தேவ ராஜ்யத்தையும் இது தானா கிடைக்கும். உள்ளான மனுஷன் வளரட்டும், வெளியே உள்ள தானா. குழந்தை பால் குடிச்சு வளர்ந்துனாக்கா அவங்க அம்மா பார்ப்பாங்க, இந்த ட்ரெஸ்ஸு பழசா போச்சு, சின்னதாக போச்சது, நான் உடனே புது ட்ரெஸ் வாங்கி போடுவேன், கொடுப்பாங்களா இல்லையா? அப்போ நம்ம உள்ளான மனுஷன் வளர்ந்ததுனாக்க தேவன் நம்முடைய வெளியான மனுஷனுக்கும் தேவையான தேவனே பார்த்து கூட இருப்பாங்க. இதுக்கு பேர் தான் மறு ரூபம். 2 Corinthians 3:18 சொல்றது. எப்படி அந்த சாயலாகத்தானே, ஆவியாக இருக்கிற கர்த்தருடைய சாயலாகத்தானே மகிமையை மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். மனம் புதிதாக விடும். மனம் என்ன செய்யுதான்? இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடாதுங்க. மனம் புதிதாக என்ன செய்யுங்க? மறுரூபமாகுங்க. உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடக்கூடாது. அங்க போனா அங்க மாதிரி கும்பிடு, இங்க போனா இங்க மாதிரி கும்பிடு போடாது. உண்மையா இருக்கு. ஐக்கியதேசம் அப்படித்தான் இருந்தா அப்படிதான். நிறைய காரியங்களை கேள்விப்பட்ட போதுங்க. நூல் போட்டா அதுதான் இப்படித்தான். ஆபிரகாம் பற்றி ஆண்ட சொன்னாரு, தன் குடும்பத்தாரை சத்திய பாதையை நடத்துவான் என்று நான் அறிந்திருக்கிறேன். நம்ம குறித்து ஆண்டவர் சொல்லணும் பாருங்க, என் பிள்ளை அவன் குடும்பத்தாரை சத்திய பாதையை நடத்துவான் என்பதை நான் என்ன செய்கிறேன்? அறிந்திருக்கிறேன். ஊருக்கு ஒண்ணும் என் வீட்டுக்கு ஒண்ணும் கிடையாது பாத்துருங்க. எதனா அது வேஸ்ட். என் பிள்ளை முதல்ல நல்லா இருக்கணும். என் பிள்ளை எதுல நல்லா இருக்கணும்? சத்தியத்துல நல்லா இருக்கணும், உள்ளான மனுஷன்ல நல்லா இருக்கணும். அப்போ குடும்பமும் நல்லா இருக்கும், சபையும் நல்லா இருக்கும். தன் சபையை நடத்தாதவன், குடும்பத்தை நடத்தாதவன் சபை எப்படி? அதாவது குடும்பத்துக்கு வேண்டிய காய்கறி, அரிசி எல்லாத்தையும் என்ன செய்யணும் சொல்லுங்க? வாங்கி தரணும். அது இல்லை, அது எல்லாரும் செய்வாங்க. என்ன செய்யணும்? தன் குடும்பத்தினரை சத்தியத்துக்குள்ள வழி நடத்தணும். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடத்துகிறார்கள். இந்த சந்தோஷத்தை காட்டிலும் மேலான சந்தோஷம் ஒண்ணுமே இல்லை. என் பிள்ளை நல்லா வேலை பார்க்கிற சந்தோஷம் இல்லை. என் பிள்ளை வேதத்துல நிலைத்து இருக்கிறான், அது அவனை நடத்த மாட்டேங்க. நம்ம பிள்ளை வேதத்துல நடத்தினா போதும், பரலோகமே சந்தோஷப்படுது. ஒருவன் மனம் திரும்பினால் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். அப்ப அவனுக்கு எல்லா தேவையும் யார் பார்த்து கொள்றார்? தேவன். நித்திய ஜீவனை சோதரிக்க போறவர்கள் நிமித்தமாக ஆளுக்கு கொஞ்சம் தேவ தூதர்களை தேவன் வச்சிருக்கிறார். பணிவிடை செய்திருக்கு. என் பிள்ளை போயிட்டு இருக்கிற பத்திரமா பாத்துக்க. யாருக்கு? நித்திய ஜீவனை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக அவர் அனுப்பப்படுகிற பணிவிடை ஆவிகளை பாருங்க. சத்தனை பாருங்க. அப்ப 2 Corinthians 4:6 படிங்க. 2 Corinthians 4. வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். ஆதியிலே வெளிச்சம் உண்டாக்க சொன்னார். எங்க இருந்து வெளிச்சம் உண்டாச்சது? இருளிலிருந்து வெளிச்சத்தை தனியா பிரிக்கிறாரு. அதே போல அவருடைய முகத்தில் உள்ள முகம் என்னது? முகம் என்னது? இந்த முகம் கிடையாது, சிந்தை. பழைய ஆட்கள்லாம் லெக்சர் எழுதும் போது பார்த்துருக்கேன், உங்களுடைய திருமுகம் கண்டேன்.
பத்திரிக்கை லெட்டர் படிச்சிருக்கீங்களா? எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கீங்களா? உங்களுடைய திருமுகம், திருமுகம்னு என்னது? உள்ளத்தை கண்டேன்னு அர்த்தம். உங்களுடைய உள்ளத்தை, சிந்தனையை, எண்ணத்தை நான் கண்டேன். எதுல கண்டாங்க? லெட்டர்ல. அப்ப பவுலுக்கு சொல்றாரு, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் நம்முடைய முகத்தினுடைய அறிவாகிய ஒளியை எங்கள் இதயத்திலே, இதைதான் பொக்கிஷம் சொல்றாரு. இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களிலே, வேற எதுவுமே பொக்கிஷம் கிடையாது, இதுதான் பொக்கிஷம். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. மரியாள் இயேசு கிறிஸ்து வயிற்றுல சுமந்து போய் சொன்னா எழுபது எல்லாரும் என்ன செய்வாங்க? ஏன் பாக்கியவதி? அவன் யாரை பெற்றெடுத்தாள்? தேவகுமாரனை பெற்றெடுத்தாள். தேவகுமாரனை பெற்றெடுத்தாள். என்னைக்கு அவள் தம் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டாலோ அவளே தேவகுமாரத்தையா மாறிட்டாள். இன்னைக்கு நமக்கு வயிற்றுல பெற்றெடுக்கிற கிருபை இல்ல, அதை எங்க பெற்றெடுக்கலாம்? இருதயத்துல. அதை குறித்து ஆண்டவர் சொல்ற லூக்கா 12:11-12 சொல்லிருக்காரு. உண்மை பெற்றெடுத்த கர்ப்பம் பாக்கியம் உள்ளதுன்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய வார்த்தையை இருதயத்துல காத்து கொண்டிருக்கிறார்கள் அதிக பாக்கியசாலிகள். நமக்கு அதிக பாக்கியசாலி திங்கிற நிலைமை தேவன் நமக்கு என்ன செய்கிறாரா? தந்திருக்கிறார். பாருங்க, அதுல 16 வசனம் படிக்க, அதே அதிகாரத்துல 16:16 அல்லாமலும் இல்ல 2 Corinthians 4:16 ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகவில்லை. புறம்பான மனுஷன் இந்த உடம்பு அழிந்தும் உள்ளான புதிய மனுஷன், தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. நம்ம இப்ப எதை நோக்கி இருக்கிறோமா? காணப்படாத ஒன்றை, ஆனா நிச்சயமாகவே நோக்கிக்கிற விசுவாசமாக இருந்து நம்பப்படுகிற உறுதியை காணப்படாதவர்களுடைய நிச்சயமா இருக்கிற காணப்படாத அவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான நம்முடைய உபத்திரவம், மாம்சத்துக்கு உண்டான உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை, மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை நமக்கு என்ன செய்யுமா? உண்டாக்கும். பாருங்க, இப்ப அந்த 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 விசுவாசம் நம்முடைய உள்ளத்துல புது சிருஷ்டிப்பை என்ன செய்ய மறுபடியுமாக புதுசாக மாற்றிக்கொண்டே இருக்கிறது, மறுரூபமாக்கி கொண்டே இருக்கிறது. இப்போ நம்ம 5வது நிலைமையில இருக்கிறோம். திடீர்னு முடிஞ்சு போச்சு நம்முடைய மாம்ச வாழ்க்கைக்கு முடிவு. ஐயா முடிஞ்சு போச்சு இல்ல, அம்மாவுக்கு முடிஞ்சு போச்சு. எனக்கு அந்த அம்மா வந்து என்ன சொன்னாங்க, நீங்க வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட் கையில கொடுத்து நீங்க கண்டிப்பா என்ன செய்யணும், வந்துடணும், நீங்க தான் பேசணும்னு சொல்லிட்டு வந்தாங்க. வந்து இங்க வர்றதுக்குள்ள என்ன செய்ய நம்ம வாழ்க்கையை ஓடி, சரி அவங்க இப்போது இருக்கிறத விட நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க, கொஞ்சம் மோசமாக. அப்போ இன்னைக்கு பவுலுக்கு சொல்றாரு, நான் இந்த சரீரத்துல இருக்கிறது யாருக்கு நல்லது? உங்களுக்கு நல்லது. சரீரத்துக்கு போறது இப்ப அவங்களுக்கு நல்லதா இல்லையா? நல்லதா இல்லையா? அதே விசுவாசத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இன்னைக்கு மரிச்சா எங்க போறாங்க? 5வது நிலைமைக்கு போறாங்க. எந்த நிலைமைக்கு போறாங்க? பாரடைஸ். இது பரதேஸ். இதுதான் ஏதேன் தோட்டம். இதானது மாம்சத்துல அவனை வச்சிருந்தாங்க பாத்தீங்களா? தேவ ஆவியிலே உண்டாக்கப்பட்ட நிலைமையிலிருந்து சற்று குறைவானது எங்க இருக்குது? பரதேசு. பரதேசுங்கிறது 5ஆம் நிலைமை. பவுலுக்கு சொல்றாரு, 2ஆம் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒருத்தன் வாக்கு கடங்காத வார்த்தைகளை அவன் நினைச்சுதானா கேட்டான். அந்த நிலைமையை நம்ம விவரிக்கவே முடியாது. ஏன்னா நமக்கு அது பார்த்ததே கிடையாது. ஆனா ஒண்ணு, அது இந்த பூமிக்குரிய கவலைகள் ஒரு சின்ன தூசு கூட அங்க கிடையவே. பூமிக்குரிய கவலைகள் தான் இந்த உடம்புக்கு மட்டும்தான். பூமிக்குரிய கவலைகள் தான் அது உடம்புக்கு மட்டும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த உடம்பு விட்டு வெளியே போய் நினைக்க மிகவும் அதிசயமான ஒரு இடம், மிகவும் சந்தோஷமான இடம். அது ஆவிக்குரிய நிலைமை, பரவசமான ஒரு நிலைமைக்குள்ளே இருப்போம். எப்பொழுது அவரை துதித்து கொண்டே இருப்போம். இப்போ இயேசு வரப்போறாரு, சீக்கிரமா வரப்போறாரு. நம்முடைய நம்பிக்கை தான். முதலாவது வரும்போது ஃபர்ஸ்ட் என்ன நடக்குமா? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாம என்ன செய்வோமா? மறுரூபமாக்கப்படுவோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 19-23 படிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறது. யார் வெளிப்படுவதற்கு? நீங்க எல்லாரும் ஐஏஎஸ் ஆயிரும், எல்லாரும் டாக்டர் ஆயிரணும், எல்லாரும் டாக்டர் ஆயிரணும், எல்லாரும் பெரிய ஆளா ஆயிரணும் அப்படின்னு ஒரு நாய் கூட விரும்புறது. ஒரு நாய் கூட என்ன செய்யல? எல்லாம் எதை விரும்புதான்? எல்லாம் எது விரும்புதான்? எல்லாரும் தேவ புத்திரராக வெளிப்பட வேண்டும்.
தேவபுத்திரர் என்று சொல்லும்போது அவருக்கு சூரியன் ஒரு தூரம் கிடையவே கிடையாது. ஒரு மேகத்தை பார்த்து நின்றுனா நிற்கணும், மழை பெய்யினா பெய்யணும். அப்படியாக நாம வெளிப்படுவதற்கு சிருஷ்டிப்பானது, இயற்கையானது காத்து கொண்டு இருக்கிறது. அது காத்து கொண்டு தவிக்கிறது. அது என்னது? ஏகமாக நினைச்சிருதான் எப்படா இந்த படிச்ச முட்டாள்கிட்ட நம்ம வெளியே வருவோம், தேவ புத்திரர் வெளிப்படுவாங்கன்னு சொல்லி எல்லாமே என்ன செய்யுதுதான் காத்து கொண்டு இருக்குது. நாமும் அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுவாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்ற நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிறது. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற முதற் பலன் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவி, பரிசுத்த ஆவி பெற்றவர்களாகிய நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு தவிப்பு இருக்குது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன இருக்குதான்? எப்பெல்லாம் மீட்டிங்கை முடிப்பாருங்கிற தவிப்பு இல்லை. என்ன தவிப்பா இருக்குது? என்ன தவிப்பு? தேவபுத்திரர் நான் என்ற சரீரம், இந்த அழிவுக்குரிய மண்ணான சரீரம் போய் அழியாத தேவனோட வார்த்தையினாலே உண்டான அந்த மகிமையான சரீரத்தை நான் எப்பொழுது பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி நமக்குள்ள என்ன செய்யறமான இந்த வாஞ்சி வேணுமா இல்லையா? நீங்க உங்களுக்குள்ள ஆண்டவர் வெளிப்படுத்தி தந்தா நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. எனக்கு தந்ததாய ஆகணும்னு கேட்பீங்க. அதுக்கு முதல் ஸ்டெப்பு விசுவாசம், அறிக்கையிடுதல், அப்புறம் புது ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்ளுதல், அதுக்கப்புறம் அதில் வளர்ச்சி அடைதல் தேவனுடைய வார்த்தையினாலும் தேவனுடைய ஆவியினாலும் மறுரூபமானதால வளர்ச்சி அடைதல். இப்போ இதனுடைய முடிவு தான் தேவன் வரும்போது நம்ம என்ன சொன்னா சரீர மீட்பாகிய புத்திர பெற்றுக்கொண்டு தேவகுமாரர்களாக நம்ம என்ன சொன்னா தேவகுமாரர்களாக வெளிப்பட்டோம் என்றால் நாம மனவாட்டி. நல்லா வச்சுக்க, தேவகுமாரர்களாக வெளிப்பட்டோமா நம்ம யாரு? நமக்கு ஒரு மகிமை உண்டு. நமக்கு என்ன உண்டு? அந்த மகிமை நம்மை மூடிக்கொள்ளும். அந்த மகிமை பெற்றுக்கொண்டோமானால் நாம நிர்வாணி கிடையவே. மற்றபடி 1000 துணியை போட்டாலும் நம்ம நிர்வாணி தான். தேவனுக்கு முன்பாக இது ஒண்ணுமே கிடையாது. தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்றால் நம்மை மூட வேண்டியது அவருடைய நீதி. அவருடைய நீதி நமக்கு பெற்றுக்கொண்டோம் என்றால் நம்ம அவருடைய மகிமை நம்மை சூழ்ந்து கொள்ளும். அவர் ஒளிய வஸ்திரமா வைத்திருக்கிறார். ஒரு கேள்வி கேட்கிறேன். இயேசு கிறிஸ்து மரித்து கல்லறை விட்டு வெளியே போகும்போது பேதுரு உள்ளே போய் எதை பார்த்தான்? சுற்றி எந்த துணியை பார்த்தான்? அப்ப அவர் என்ன துணியை போட்டு வெளியே போனாரு? மகிமை. அப்படிதானே? அப்ப அதே மகிமை தான் தேவன் நமக்கு வைக்கிறார். அதை பெற்றுக்கொண்டால் நம்ம நிர்வாணி கிடையாது. இல்லை என்றால் பிசாசு நம்மளை பார்ப்பான். அவமானம், மரணம் நமக்கு ஒரு அவமானம் தெரியுமா? அவனுக்கு இயேசு சிலுவையில் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். அவங்க நிந்தையை நீக்கி போட்டாரு. அதை நம்ம அதை விசுவாசிக்கிறோம். உள்ளே மாற்றம் நடக்குது. வரும்போது அந்த அவருடைய மகிமை பெற்றுக்கொண்டோம். அந்த மனவாட்டி நம்ம யாரா இருக்கிறோமா? மனவாட்டி என்ன செய்வா தெரியுமா? மனவாளனுக்கு சாட்சியா இருக்கு. ஆண்டவர் சொன்ன பரிசுத்தாவிக்கு வரும்போது நீங்கள் இயேசு கிறிஸ்து யாருன்னு சாட்சி சொல்வீங்க. சபை எது சாட்சி சொல்ல மாட்டீங்க. எது சாட்சி சொல்வீங்க? இயேசு கிறிஸ்துவோட ஆவியை பெற்றுக்கொண்டவன் இயேசு கிறிஸ்துக்கு சாட்சி. உலகத்தின் ஆவியை பெற்றுக்கொண்டவன் உலகத்துக்கு சாட்சி. நம்ம யாருக்கு சாட்சி? சீயோனுடைய ரட்சிப்பு தீவெட்டியை போல பிரகாசமா இருக்குதான். அதான் மனவாட்டி, புத்தியோட மனவாட்டி இயேசு கிறிஸ்து பற்றி சாட்சி சொல்லும் போது அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறானா? தீவெட்டியை போல பிரகாசமா இருக்கிறான் பாருங்க. இவன் தான் மனவாட்டியாக அவர் கொண்டாடி சொன்னான். இவர்கள் தான் தேவபுத்திரர். நமக்கு பாக்கி வேணுமா இல்லையா? இதுதான் 6வது நிலைமை. இப்போது உள்ளதுக்கும் அதுக்கும் கற்பனைக்கு எட்டாத உயரம். அது தேவனாலே மாற்ற முடியும், நம்மளால முடியாது. அது தேவனால ஏற்படுவதற்கு தான் நமக்கு அருமையான வார்த்தையை கொடுத்துருக்கிறாரு. அவருடைய ஆவியை நமக்கு எரிச்சிருக்கிறார். அதற்கு ஆவியை பெற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையினாலே ஒவ்வொரு நாளும் மறுரூபமானமான தேவ புத்திரராக அவன் இப்பொழுதே காணப்படுவான். தேவனுடைய ஆவியினால் வழிநடத்தப்படுவான். அவர் வரும்போது மறுரூபமாகி அவருடைய மனவாட்டியாக வெளிப்படுவான். தேவனுடைய ஆசை